ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், உங்கள் எல்லாருக்கும் என்னுடைய அன்பான வணக்கம். வெல்கம் டு நெஞ்சுக்குள்ளே. இது ஷர்மிளா ஃப்ராங்கோவின் பிரியாத வரம் நாவல் பகுதி 1 முதல் 8 வரை. வாசிப்பது ஷர்மிளா ஃப்ராங்கோ. ஃப்ரெண்ட்ஸ், இதுவரைக்கும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. வாங்க ஃப்ரெண்ட்ஸ், கதைக்குள்ள போகலாம். காலை 6 மணி. அம்மன் கோவிலில் கூட்டம் அதிகம் இருக்கவில்லை. சூரிய கிரண், அவன் அம்மா அப்பா மூவரும் அம்மனின் தரிசனம் நடத்திவிட்டு கோயில் வாசலை நோக்கி வரும்போது கிரணின் கைபேசி அழைத்தது. கைபேசியை எடுத்து டிஸ்பிளேயில் தெரிந்த எண்ணை பார்த்து முகம் மலர்ந்தான் கிரண். கௌரி கூப்பிடுறான் என்றவாறே ஃபோனை எடுத்து, ஹலோ கௌரி சங்கர், எப்படி இருக்கீங்க என்று கேட்டான். எதிர்முனை, இனிய பிறந்தநாள் வாழ்த்துக்கள் சூரிய கிரண். நான் நல்லா இருக்கேன், நீங்கள் எப்படி இருக்கீங்க ஐயா என்று குறும்பாக ஒலித்தது. வாழ்த்துக்கு நன்றி, ஆனாலும் என்ன கிழவனாக்கிட்ட பாத்தியா? நீ மட்டும் என்னவா கௌரின்னு கூப்பிடாம கௌரி சங்கர்னு கூப்பிட்டு ரொம்ப மரியாதையோட எப்படி இருக்கீங்கன்னு வேற கேட்குற? அப்படி விசாரிச்சா இப்படிதான் பதில் வரும் என்றான் கௌரி. கிரண் சிரித்தான். சரி, நீ இப்போ எங்கே இருக்க என்றான் கௌரி. நான் கோயிலில் இருக்கேன்டா, சாயந்தரம் கண்டிப்பாக வீட்டுக்கு வந்துடு. அதை மறந்துட்டு வேற என்னடா எனக்கு வேலை? சோறு கிடைக்கிற இடம்தான் சொர்க்கம் என்று குறும்பாக கூறினான் கௌரி. அப்போது கிரண் மீது யாரோ பலமாக மோத அவனது கையில் இருந்த கைபேசி தரையில் விழுந்து உடைந்தது. கிரண் கோபமாக தன்னை மோதியது யார் என்று பார்க்க அது ஒரு இளம்பெண். அவள் தாவணி உடுத்தி தலை நிறைய பூ வைத்திருந்தாள். தன்னை மோதியதில் அவளது கையில் இருந்த பூ, பழம், தேங்காய் எல்லாம் கீழே விழுந்து சிதறியிருந்தது. அவள் அதை குனிந்து எடுத்து கொண்டிருக்க, ஹலோ, கண்ணு தெரியாத உங்களுக்கு என்று கோபமாக கேட்டான். அங்கு விழுந்து உடைந்து கிடக்கும் விலை உயர்ந்த அவனது செல்லையும் அவனது கோபத்தையும் கண்டு பயந்தவள் சட்டென்று கண் தெரியாதவளை போன்று நடித்தாள். பூ, பழம், தேங்காயை தன் கைகளால் தடவி பார்த்து எடுப்பதைக் கண்டு கிரணின் கோபம் சட்டென்று இறங்கி போனது. என்னங்க இது, எனக்கு தான் கண்ணு தெரியாது, உங்களுக்குமா கண்ணு தெரியல என்று அப்பாவியாக அந்த பெண் கேட்டுக்கொண்டே மெல்ல எழுந்தாள். அப்போதுதான் கிரண் அவள் முகத்தை கண்டான். மிகவும் அழகான ஒரு இளம்பெண். இவ்வளவு அழகான பொண்ணுக்கு கடவுள் கண்ணு கொடுக்கலையே என்று மனதில் வேதனைப்பட்டான். சாரிங்க, நான் ஃபோனில் பேசிட்டு வந்ததால் உங்களை கவனிக்கலை என்றான். சரி, பரவாயில்லைங்க, உங்களுக்கு எதுவும் ஆகலை தானே என்று அவள் கேட்க, கிரண் தரையில் விழுந்து உடைந்த தன் செல்லை பார்த்தான். அப்பெண்ணும் ஓரக்கண்ணால் அதை கண்டாள். ஐயோ, ஃபோன் செத்துடுச்சு என்று எண்ணினாள். இல்லைங்க, நீங்கள் போங்க என்றான். அப்பெண் அங்கிருந்து மெல்ல அடியெடுத்து வைத்து நடக்க, அம்மாடி, உன்னோட பேர் என்னம்மா என்று கிரணின் அம்மா கேட்டார். ஓவியாங்க என்றவள், ஐயோ, பேரை மாற்றி சொல்லியிருக்கலாமே என்று மனதில் நினைத்தாள். ஓவியம் மாதிரி தான் இருக்கம்மா, நீ பார்த்துப்போ, துணைக்கு யாரையாவது கூட்டிகிட்டு வந்திருக்கலாமே என்றார் அம்மா. என்னோட வீடு கோயிலுக்கு பக்கத்தில் தான் இருக்குமா, அதனால தான் தனியாக வந்தேன். அப்படி வந்தே பழக்கப்பட்டு போச்சு, இன்னைக்கு தான் இப்படி ஆயிடுச்சு என்றாள். மன்னிச்சிடுமா என்றார் அம்மா. பரவாயில்லைங்க என்றவள் மெல்ல நடந்து அங்கிருந்து அகன்றாள். கீழே விழுந்து உடைந்த தன் செல்லை எடுத்தான் கிரண். கிரண், அப்பா, அம்மா மூவரும் கோயில் வாசலை நோக்கி நடந்தனர். கிரணின் அப்பா போன வருடம் வரை அமெரிக்காவில் ஒரு பெரிய கம்பெனியில் வேலை பார்த்து கொண்டிருந்தார். கிரண் பட்டப்படிப்பை முடித்ததும் ஒரு பொழுதுபோக்காக பண்ணை ஒன்றை ஆரம்பித்தான். ஆடு, மாடு, கோழி எல்லாம் அதில் உண்டு. ஆட்களை வேலைக்கு வைத்து அதை நன்றாக பராமரித்ததன் பலனாக பண்ணை மிகுந்த லாபத்தை ஈட்டி தந்தது. அங்கிருந்து கிடைக்கும் பாலை பயன்படுத்தி சாக்லேட், பால் பவுடர் போன்றவை தயாரிக்கும் ஒரு கம்பெனியையும் அவன் துவங்கினான். 3 வருடத்தில் அது கோடிகளை ஈட்டித்தரும் ஒரு மிகப்பெரிய தொழிலாக மாறியது. தன்னுடன் படித்தவர்களுக்கும் மற்றவர்களுக்கும் வேலை கொடுக்கும் அளவு அவன் வளர்ந்திருந்தான். கிரணின் அப்பா வேலையை விட்டு வர ஒரு காரணம் கிரண் தான். அப்பா, நீங்கள் இங்கே வந்து நம்ம பண்ணையை பார்த்துக்கங்க, எதுக்காக தனியாக அமெரிக்காவில் கஷ்டப்படணும் என்றான். அவனது கேள்வி நியாயமானது தானே. அவர் உடனே கிளம்பி வந்து விட்டார். பண்ணையை அப்பாவும் கம்பெனியை கிரணும் பார்த்து கொள்கின்றனர். கிரணின் கார் வீட்டை அடைந்தது.
பிரம்மாண்டமான மிகவும் அழகான ஒரு வீடு அது. குன்னூர் அல்லவா, குளிர்ச்சிக்கு பஞ்சமா இருக்கும். வீட்டை சுற்றி இயற்கை அன்னையின் ஆதிக்கம். எங்கும் பச்சை பசேல் என்று கண்களுக்கு குளிர்ச்சியூட்டியது. மூவரும் வீட்டினுள் வந்ததும், கிரண், இன்னைக்கு நான் கோயிலில் என்ன வேண்டிக்கிட்டேன் தெரியுமா? மகனுக்கு நல்ல ஒரு பொண்ணா பார்த்து உன்னோட சந்நிதியிலேயே கண்ணில் காட்டுமான்னு வேண்டிக்கிட்டேன். ஆனால் அம்மன் கண்ணில்லாத பொண்ணை தான் எனக்கு காட்டியிருக்கா. அந்த பொண்ணுக்கு மட்டும் பார்வை இருந்திருந்தா நான் கண்டிப்பாக அந்த பொண்ணோட வீடு தேடி போய் பொண்ணு கேட்டிருப்பேன் என்றார் அம்மா. காயத்ரி, நீ என்ன சொல்கிற? நீ கோயிலில் இப்படியா வேண்டிக்கிட்ட? நான் கூட அப்படி தான் வேண்டிக்கிட்டேன். நீ சொன்ன மாதிரியே அந்த பொண்ணு தான் நம்ம மருமகள்னு நானும் நினச்சேன். ஆனால் என்று அப்பாவும் தயங்கினார். ஏங்க, எனக்கு ஒரு ஐடியா. நம்ம அந்த பொண்ணோட வீட்டுக்கு போய் விசாரித்தா என்ன? ஒருவேளை ஏதாவது ட்ரீட்மெண்ட் பண்ணால் அந்த பொண்ணுக்கு பார்வை கிடைக்கும்னா ட்ரீட்மெண்ட் பண்ணி பார்வையை வரவழைச்சிடலாம். அந்த பொண்ணு அப்படியே ஒரு தேவதை மாதிரி இருந்தா எனக்கு ரொம்ப பிடிச்சு போச்சு என்றார் அம்மா. அம்மா, கண்ணு தெரியாத ஒரு பொண்ணுக்கு என்ன கட்டி வச்சு என்னோட வாழ்க்கையை இருட்டில் தள்ள பார்க்குறீங்களே. இன்னைக்கு செல் போச்சு, அந்த பொண்ணு வீட்டுக்கு வந்தால் வீடே போச்சு என்று குறும்பாக கிரண் கூறினான். என்னடா கிரண், உனக்கு அந்த பொண்ணை பிடிக்கலையா என்றார் அம்மா. யார்மா சொன்னது பிடிக்கலன்னு? உங்களுக்கு என்ன தோணுதோ அது மாதிரி பண்ணுங்க. எனக்கு இன்னைக்கு ஒரு முக்கியமான மீட்டிங் இருக்குது, நான் உடனே ஆஃபீஸ் போயாகணும் என்றான் கிரண். சரிப்பா, நீ சாப்பிட்டுட்டு கிளம்பு என்றார் அம்மா. அப்பா தன் அறைக்கு சென்று ஒரு சிறு பரிசு பெட்டியை எடுத்து வந்து கிரணிடம் நீட்டினார். கிரண், இது உனக்கு தான்ப்பா என்றார். கிரண் அதை திறந்து பார்த்தான். உண்மையாகவே அவனுக்கு இன்ப அதிர்ச்சிதான். தன்னிடம் இருந்த கைபேசியை விட விலை உயர்ந்த ஒரு கைபேசி. அப்பா, அந்த பொண்ணு மோதி என்னோட செல் உடைஞ்சதா, இல்லை நீங்கள் தான் மோதினீங்களா என் மேலே என்று குறும்பாக கேட்டான் கிரண். அடப்பாவி என்றார் அப்பா. அம்மா வாய்விட்டு சிரித்தார். மாலை பெரிய ஒரு விருந்து வீட்டில் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. நண்பர்களும் உற்றார் உறவினர்களும் வந்து கலந்து கொண்டனர். என்ன பாண்டியா, உன்னோட பையனுக்கு கல்யாண வயசு ஆயிடுச்சுல, பொண்ணு பார்க்கலையா? எனக்கும் 2 பொண்ணு இருக்கு, மறந்துடாத என்று அப்பாவின் நண்பன் துரையின் ஞாபகப்படுத்தல் அது. இது போன்ற ஞாபகப்படுத்தல்கள் மட்டுமே அங்கு அதிகம் அரங்கேறியது. அத்தை பொண்ணு, மாமா பொண்ணு என்று கிரணிடம் வந்து ஒட்டி உரசிவிட்டு சென்றனர். கிரணுக்கு போதும் போதும் என்றாகிவிட்டது. ஆனால் அப்பா அம்மாவின் மனதில் கோயிலில் பார்த்த அந்த பெண்ணின் முகம்தான் பதிந்திருந்தது. மறுநாள் காலை கிரண் தன் அலுவலகத்துக்கு புறப்பட்டு சென்றிருந்தார். அப்போது கார் டிரைவர் குணா அங்கு வந்து காரை சர்வீஸுக்கு விட கார் கீயை கேட்டான். குணாவிடம் கார் கீயை எடுத்து கொடுத்தார் கிரணின் அப்பா. சட்டென்று ஏதோ ஞாபகம் வந்தவராக கிரணின் அம்மா குணாவை அழைத்தார். குணா, கொஞ்சம் நில்லுப்பா. என்னம்மா என்று கேட்டவாறே குணா அம்மாவின் அருகில் வந்தான். குணா, உங்கள் வீடு அம்மன் கோயில் பக்கத்தில் தானே இருக்கு? ஆமாம்மா, அங்கே தான் இருக்கு. குணா, உனக்கு ஓவியான்னு ஒரு பொண்ணு தெரியுமா? ஓவியாவா? ஆமாம்மா, எங்கள் தெருவில் தான் குடியிருக்காங்க. அம்மா அப்பா இருவரின் முகமும் மலர்ந்தது. அந்த பொண்ணுக்கு பிறவியிலேயே கண்ணு தெரியாதாப்பா? கண்ணு தெரியாதுன்னு யாரும்மா சொன்னா? அந்த பொண்ணுக்கு கண்ணு ரொம்ப நல்லா தெரியுமே. இல்லைப்பா, நாங்கள் கோயிலில் பார்த்தோம், அந்த பொண்ணுக்கு கண்ணு தெரியாது. இல்லைம்மா, ஓவியாவும் காவியாவும் இரட்டை சகோதரிங்க. எனக்கு 2 பேரையும் ரொம்ப நல்லா தெரியும். ரொம்ப நல்ல பிள்ளைங்கம்மா. இல்லை குணா, நீ வேற யாரையோ சொல்கிறேன்னு நினைக்கிறேன். சரிம்மா, நான் காரை சர்வீஸுக்கு கொண்டு போய் விட்டுட்டு வீட்டுக்கு போகிறேன். ஓவியாவோட ஃபோட்டோவை எடுத்து அனுப்புகிறேன். நீங்கள் ஃபோட்டோவை பார்த்துட்டு பொண்ணு அதுதானான்னு சொல்லுங்க என்றான் குணா. அட, அது கூட நல்ல யோசனையாக தான் இருக்குது. சரி குணா, நீ அப்படியே பண்ணு என்றார் அம்மா. அம்மா, அந்த பொண்ணை பற்றி எதுக்காக விசாரிக்கிறீங்க? இல்லைப்பா, நாங்கள் கோயிலில் பார்த்தோம், அந்த பொண்ணை ரொம்ப நல்ல பொண்ணு மாதிரி தோணிச்சு, அதுதான் விசாரித்தேன் என்றார் அம்மா. சரிம்மா, நான் போயிட்டு ஃபோட்டோ அனுப்பி வைக்கிறேன் என்றான் குணா. குணா சென்று ஒரு அரை மணி நேரம் ஆனதும் அவனிடமிருந்து அழைப்பு வந்தது. அம்மா, உங்கள் வாட்ஸ்அப்புக்கு ஒரு ஃபோட்டோ அனுப்பியிருக்கேன், பொண்ணு அதுதானான்னு பார்த்து சொல்லுங்க என்றான். சரிப்பா என்றவர் வாட்ஸ்அப்பை பார்த்தார். அம்மா மெல்ல அதிர்ந்துதான் போனார். கோயிலில் கண்ட அதே பெண்தான். ஆனால்
அவளை பார்த்தால் கண் தெரியாதவள் போல் தோன்றவில்லை. என்னங்க இங்க பாருங்க, இந்த பொண்ணை தானே நம்ம கோயில்ல பார்த்தோம் என்று தன் கணவனிடம் காண்பித்தார். ஆமா காயத்ரி, இந்த பொண்ணு தான். இந்த பொண்ணுக்கு கண் தெரிகிற மாதிரி தோணுதே என்றார். அம்மா சட்டென்று குணாவை அழைத்தார். குணா, இந்த போட்டோல இருக்கிறது அந்த பொண்ணோட சகோதரியா இருக்குமா? அது ஒருவேளை சரியா இருக்கலாமா? 2 பேரும் பார்க்கறதுக்கு ஒரே மாதிரி தான் இருப்பாங்க. வீட்டில் இருக்கிறவங்களுக்கு கூட அடையாளம் தெரியாது. ஆனால் 2 பேருக்குமே பார்வைக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. அது எனக்கு ரொம்ப நல்லா தெரியும் என்றான் குணா. சரி குணா, நான் உனக்கு ஃபோன் பண்ணுறேன், நீ அங்கேயே இரு என்றவர் ஃபோனை துண்டித்தார். என்ன காயத்ரி, இந்த பொண்ணையே கிரணுக்கு முடிவு பண்ணிடலாமா? எனக்கும் அப்படிதான் தோணுது. ஆனால் அந்த பொண்ணு எதுக்கு போய் சொல்லணும்? அப்படிப்பட்ட பொண்ணை கிரண் விரும்புவானா? இதில் இவ்வளவு யோசிக்க என்ன இருக்குது காயத்ரி? கிரணோட காஸ்ட்லி செல் உடஞ்சி போச்சு, திட்டுவாங்கன்னு பயந்து போய் சொல்லியிருப்பா. என்ன ஆனாலும் கிரண்கிட்ட ஒரு வார்த்தை கேட்டுட்டு அதுக்கப்புறம் முடிவு பண்ணலாம் என்றார் அப்பா. அம்மா உடனே கிரனை அழைத்தார். அம்மா சொல்லுங்கம்மா என்றான் கிரண். கிரண், நாம் நேற்று கோயிலில் பார்த்தோமே பொண்ணு. அம்மா, அந்த விஷயத்தை நீங்கள் இன்னும் மறக்கலையா என்று கேட்டான் கிரண். இல்லைப்பா, அந்த பொண்ணுக்கு கண்ணு நல்லாவே தெரியும்ப்பா. யாரும்மா சொன்னா? நம்ம குணா தான். அவங்க வீட்டு பக்கத்தில் தான் அந்த பொண்ணோட வீடாம். கிரணிடமிருந்து எந்த பதிலும் இல்லை. கிரண், பொய் சொல்கிற பொண்ணு வேண்டான்னு நினைக்கிறியா? இல்லைம்மா, உங்களுக்கு பிடிச்சிருந்தா எனக்கு ஓகே தான், அந்த பொண்ணையே பாருங்க என்றான். ஃபோனை வைத்தவனின் மனதில் அப்பெண்ணின் முகம் ஓடி வந்தது. என்ன திமிர் அவளுக்கு! கண்ணு தெரியாத மாதிரி நடிச்சு என்னையே ஏமாத்திட்டாளே. சரி, பார்த்துக்கலாம் என்று மனதில் நினைத்தான். கிரணின் அம்மா குணாவை அழைத்தார். சொல்லுங்கம்மா என்றான் குணா. குணா, அந்த பொண்ணோட வீட்டுக்கு போய் நாளைக்கு சாயந்தரம் 4 மணிக்கு ஓவியாவை பொண்ணு பார்க்க நாங்கள் வர்றதா சொல்லிடு. அவங்க பதில் என்னன்னு உடனே கேட்டு சொல்லுப்பா என்றார் அம்மா. கண்டிப்பாக சொல்கிறேம்மா, நான் உடனே போய் சொல்லிட்டு அவங்க பதில் என்னன்னு கேட்டுட்டு வரேன் என்றவன் ஃபோனை துண்டித்தான். ஓவியா, காவியா இருவரும் சின்ன ஒரு ஷாப்பிங் நடத்திவிட்டு அப்போதுதான் வீட்டிற்குள் நுழைந்தனர். வீடே பரபரப்பாக இருப்பது போல் தோன்றியது. அம்மா சமையலறையில் பரபரப்பாக ஓடிக்கொண்டிருந்தார். ஓவியா, அப்பா அம்மா பாட்டி தாத்தா எல்லாருக்கும் என்ன ஆச்சு? வீடே மாறி போன மாதிரி இருக்கு. இதென்ன பூஜாடி வேற புதுசாக எடுத்து வச்சிருக்காங்க என்று காவியா புரியாமல் கேட்டாள். தெரியலையே காவியா. அப்போது அம்மா சமையல் அறையிலிருந்து வெளிப்பட்டார். ஏய், 2 பேரும் வந்துட்டீங்களாடி? சரி சரி, பார்த்துட்டு சும்மா நிற்காம அந்த கர்ட்டனை எல்லாம் மாற்றிட்டு வேற புதுசு எடுத்து போடுங்க என்றார் அம்மா கங்கா. அம்மா, என்ன ஆச்சு? விருந்தாளிங்க யாராவது வராங்களா என்றாள் காவியா. ஆமாம் காவியா, நாளைக்கு சாயந்தரம் ஓவியாவை பொண்ணு பார்க்க வராங்களாம், ரொம்ப பெரிய இடமாம் என்றார் அம்மா. அதென்ன ஓவியாவை பொண்ணு பார்க்க வர்றது? நாங்கள் 2 பேரும் ஒரே மாதிரி தானே இருக்கோம், அப்புறம் எப்படி ஓவியான்னு பேர் எடுத்து சொல்கிறீங்க என்று சிறிது கோபமாகவே கேட்டாள் காவியா. அது சரிதானே, நான் அதை பற்றியெல்லாம் யோசிக்கலையே. ஆனால் ஓவியாவை பொண்ணு பார்க்க வர்றதா அவங்க பேர் சொல்லி தான் அனுப்பியிருந்தாங்க. நம்ம குணா தான் வந்து சொல்லிட்டு போனான். குணாவா என்றாள் காவியா. ஆமடி, அவன் அவங்க வீட்டில் தான் கார் டிரைவராக வேலை பார்க்குறானாம். காவியா எதுவும் பேசாமல் முகத்தை தூக்கி வைத்துக்கொண்டு தன் அறைக்கு சென்றாள். அம்மா, காவியா ரொம்ப வருத்தப்படுற மாதிரி தோணுது. வர்ற மாப்பிள்ளைய காவியாவுக்கே முடிவு பண்ணிடுங்கம்மா என்றாள் ஓவியா. ஏய், உனக்கு என்ன பைத்தியமாடி? எல்லாத்தையும் அவளுக்கு விட்டு கொடுத்துட்ருக்க. இது வாழ்க்கடி. நாளைக்கு உன்னோட புருஷனையும் கேட்பா, கொடுப்பியா என்று அம்மா கோபமாக கேட்டார். என்னம்மா, நீங்களே இப்படி பேசுகிறீங்க? வேற எப்படி பேச சொல்கிற? அவளை இந்த மாதிரி பிடிவாதக்காரியாக மாற்றினதே நீ தான். ஏதாவது ஒன்று உங்ககிட்ட இருந்தால் அது அவளுக்கு உடனே வேணும்னு அடம்பிடிப்பா. நீயும் தூக்கி கொடுத்துடுவ. தங்கச்சின்ற பாசம் எல்லாம் நல்லது தாண்டி, ஆனால் இது கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்கு என்றார் அம்மா. காவியா தன் அறையில் வந்து படுக்கையில் கோபமாக படுத்து கொண்டாள். ஓவியா மெல்ல அவள் அருகில் வந்தாள். ஏய் காவியா, என்ன ஆச்சு உனக்கு என்று பாசமாக கேட்டாள் ஓவியா. என்கிட்ட பேசாதடி, நீ போடி. பெரிய இடத்துல சம்பந்தமாம், அது உனக்காம். அவங்களுக்கு ஏன் என்ன பிடிக்காதா? வீட்டில் யாருக்குமே என்ன பிடிக்காது, அதனால தான் என்னை தள்ளி வச்சிருக்காங்க என்று கூறினாள் காவியா. ஏன் இப்போ என்ன உனக்கு?
அந்த மாப்பிள்ளைய பிடிச்சிருந்தா நீயே கட்டிக்க. காவியா யாரு ஓவியா யாருன்னு அவங்களுக்கு எங்கே தெரிய போகுது என்றாள் ஓவியா. உண்மையாவா? அப்பா அம்மா கிட்ட நான் சொல்லிக்கிறேன் என்றாள் ஓவியா. தேங்க்ஸ் ஓவியா என்று கூறியவள் அவள் கன்னத்தில் முத்தமிட்டாள். ஓவியா அப்பா அம்மாவிடம் விஷயத்தை கூறி சம்மதம் கேட்டாள். ஆனால் அவர்கள் ஒப்புக்கொள்ளவில்லை. அவங்க ஓவியாவை பொண்ணு பார்க்க வர்றோன்னு சொல்லி அனுப்புனதுனால, ஓவியா உனக்கு தான் இந்த மாப்பிள்ளை, அதில் எந்த மாற்றமும் இல்லை, வேற ஏதாவது இங்கே குளறுபடி காமிச்சிங்க அப்புறம் நானாவே இருக்க மாட்டேன் என்று கோபமாக அம்மா கத்தினார். காவியா மீண்டும் கோபத்தில் முகத்தை தூக்கி வைத்து கொண்டாள். ஏய் காவியா, அப்பா அம்மாவுக்கே காவியா யாரு ஓவியா யாருன்னு தெரியாது. உன்னோட குணத்தையும் என்னோட குணத்தையும் வச்சு தான் சில சமயங்களில் அவங்க கண்டுபிடிப்பாங்க. நாளைக்கு எனக்கு பதிலாக நீயே மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க முன்னாடி போய் நில்லு என்றாள் ஓவியா. இப்போதுதான் காவியாவின் முகம் தெளிவடைந்தது. மறுநாள் மாலை கிரண் அப்பா அம்மா மூவரும் காவியாவின் வீட்டை அடைந்திருந்தனர். ஜன்னல் வழியாக காவியா ஓவியா இருவரும் கிரண் மற்றும் அவனது அப்பா அம்மாவை கண்டனர். ஒரே பார்வையில் காவியாவிற்கு அவர்களை வெகுவாக பிடித்து போனது. ரொம்ப வசதியான இடம் மாதிரி இருக்குது, மாப்பிள்ளை கூட ரொம்ப சூப்பரா இருக்காரு, ஒரு ஹீரோ மாதிரி, அதனால எனக்கு இந்த இடமே போதும்பா என்று மனதில் நினைத்தாள் காவியா. அவர்களை கண்டதும் ஓவியாவின் உடல் நடுங்க துவங்கியது. ஐயோ கடவுளே, இவங்களா உண்மையை தெரிஞ்சுக்கிட்டு தான் வராங்களா? இவங்களுக்கு எப்படி வீடு தெரியும்? ச்சே, நான் தானே ஓவியா கோயில் பக்கத்தில் வீடுன்னு முழு விலாசத்தையும் தூக்கி கையில் கொடுத்துட்டு வந்தேன். அம்மாடியோ, இப்போ என்ன பண்ணுறது, மாட்டிப்பேனா என்று மனதில் தவியாக தவித்தாள். ஏய் ஓவியா, மாப்பிள்ளை சூப்பராக இருக்காரு, எனக்கு 100% ஓகே என்றவள் ஓவியாவின் முகத்தை கண்டு, ஏய் என்னடி ஆச்சு, பேய் அரைஞ்ச மாதிரி நிற்கிற என்றாள். காவியா, ஒரு பிரச்சனை இருக்கு. என்ன பிரச்சனைடி? நேத்து கோயிலில் என்று துவங்கி நடந்தவற்றை விவரித்தாள் ஓவியா. அப்படியா? உன்னோட நடிப்பை கண்டுபிடிச்சிட்டாங்கன்னு தோணுது. அதுதான் ஓவியாவை பொண்ணு பார்க்க வர்றதா சொல்லி அனுப்பியிருக்காங்க. சரி, அது பரவாயில்ல, நான் சமாளிச்சிடுவேன் என்றாள் காவியா. ஹாலிலிருந்து அப்பாவின் குரல் கேட்டது. கங்கா, ஓவியாவை கூட்டிட்டு வாமா என்றார். ஏய் காவியா, அம்மா இப்போ வந்துடுவாங்க, என்ன மாதிரியே நடந்துக்க, புரிஞ்சதா என்றாள் ஓவியா. எனக்கு புரிஞ்சது, ஓவரா சீன் போட்டு நீயா உன்னை காட்டி கொடுத்துக்காத. அந்த மாப்பிள்ளைய எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, அவர் எனக்கு தான் வேணும் என்றாள் காவியா. நீ வேற, அவங்கள பார்த்தாலே என்னோட கை காலெல்லாம் உதறுது, நான் அந்த பக்கமே எட்டி பார்க்கல சாமி, ஆளை விடுங்க என்றாள். அம்மா அறைக்குள் வர இருவரும் அமைதியாயினர். என்னடி இது, 2 பேரும் ஒரே மாதிரி இருக்கீங்க, இதில் யார் ஓவியா என்று அம்மாவே குழம்பி போய் கேட்டார். நான் தான் அம்மா என்று மிகவும் பணிவாக கூறிக்கொண்டு காவியா அம்மாவின் அருகில் வந்து நின்றாள். வா, அப்பா கூப்பிடுறாரு என்றார் அம்மா. அம்மா காவியாவை அழைத்து கொண்டு ஹாலுக்கு வந்தார். கிரணும் அப்பா அம்மாவும் பெண்ணை கண்டு அவள் அழகை கண்டு வியந்தனர். கோயிலில் கண்டதை விட இன்னும் அழகாக இருக்கிறாள், நன்றாக அலங்காரம் செய்து கொண்டுள்ளாள் என்று தோன்றியது. அம்மா டீ தட்டை காவியாவிடம் நீட்டினார். காவியா அதை வாங்கி கொண்டு மெல்ல நடந்து வந்து கிரணின் அப்பா அம்மாவிடம் டீயை நீட்டினாள். அவர்கள் மெல்லிய புன்னகையோடு டீயை எடுத்துக்கொண்டனர். காவியா ஒருவரையும் நிமிர்ந்து பார்க்காமல் தலை கவிழ்ந்தபடியே டீயை நீட்டி கொண்டிருந்தாள். அவள் கிரணிடம் டீயை நீட்டினாள். அப்போதும் அவள் தலை கவிழ்ந்துதான் இருந்தது. ஓவியா, எங்க பையனை நல்லா பார்த்துக்க, கடைசியில் பையனை பார்க்கலன்னு சொல்லக்கூடாது, கொஞ்சம் நிமிர்ந்து பாருமா என்றார் கிரணின் அம்மா. மெல்ல நிமிர்ந்து கிரணை கண்டாள் காவியா. ஐயோ நீங்களா என்று மெல்லிய குரலில் கேட்டவள் சட்டென்று அங்கிருந்து விலகி சென்று அம்மாவின் பின்னால் ஒளிந்து கொண்டாள். கிரணின் அப்பா அம்மா இருவரும் சிரித்தனர். என்ன ஆச்சு ஓவியா என்று அப்பா வியப்போடு கேட்டார். அது ஒன்றும் இல்லைங்க, நேற்று கோயிலில் நாங்கள் ஓவியாவை பார்த்துருந்தோம். ஓவியா தெரியாமல் கிரணை மோதிட்டா, அவனோட கையிலிருந்த செல்லு கீழே விழுந்து உடஞ்சி போச்சு. பயந்து போன ஓவியா தனக்கு கண் தெரியாதுன்னு பொய் சொல்லிட்டு எங்ககிட்ட இருந்து நழுவிக்கிட்டா. ஆனாலே எங்களுக்கு ஓவியாவை ரொம்ப பிடிச்சு போச்சு, அதனால தான் பெண் கேட்டு வந்தோம்.
என்றார் கிரணின் அப்பா. அப்படியா, ஓவியா இதை பற்றி எதுவுமே எங்ககிட்ட சொல்லலை என்றார் அம்மா. கிரண் மெல்ல குனிந்து அம்மாவிடம் ஏதோ கூற, உங்களுக்கு 2 பொண்ணுங்க தானே, இனி ஒரு பொண்ணை காணோம், எங்க என்றார் அம்மா. அவ கூச்சப்படுறான்னு தோணுது என்றார் அம்மா. பரவாயில்ல, கூப்பிடுங்க, நாங்கள் பார்க்க வேண்டாமா என்றார் அம்மா. காவியாவின் முகம் சட்டென்று மாறியது. காவியா, கொஞ்சம் வெளியே வாமா என்று அம்மா ஓவியா இருக்கும் அறையை நோக்கி குரல் கொடுக்க, ஓவியாவின் கை கால் எல்லாம் பயங்கரமாக நடுங்கியது. கடவுளே, நீதான் காப்பாற்றணும் என்று அங்கு மாட்டப்பட்டிருந்த அனைத்து தெய்வங்களையும் கையெடுத்து கும்பிட்டாள். ஓவியா மெல்ல நடுங்கியபடியே ஹாலுக்கு வந்தாள். அவள் கை பயங்கரமாக நடுங்க தன் ஒரு கையை எடுத்து மற்ற கையை அழுத்தி பிடித்து வைத்திருந்தாள். அவளால் கிரணையும் அவன் அப்பா அம்மாவையும் ஏறிட்டு பார்க்க இயலவில்லை. உன்னோட பேர் என்னம்மா என்று கிரணின் அம்மா கேட்டார். காவியாங்க என்றாள். நல்ல பேராக தான் 2 பேருக்கும் வச்சிருக்கீங்க, ஆனால் 2 பேரும் ஒரே மாதிரி இருக்காங்களே, எப்படி அடையாளம் தெரியும் என்றார் அப்பா. அது கொஞ்சம் கஷ்டமான விஷயந்தான், சில நேரங்களில் எங்களுக்கே அடையாளம் தெரியாது, அவங்களோட முகத்தில் ஒரு சின்ன மாற்றம் கூட இல்லை என்றார் காவியாவின் அப்பா முரளி. ஓ அப்படியா என்று கிரணின் அப்பா கேட்டார். நீண்ட நேரம் அங்கு நிற்க இயலாத ஓவியா அறைக்குள் சட்டென்று புகுந்து கொண்டாள். அறைக்குள் வந்தபோதுதான் அவளுக்கு உயிரே திரும்ப வந்தது. அங்கிள், நான் ஓவியாவோட கொஞ்சம் தனியாக பேச ஆசைப்படுறேன் என்றான் கிரண். தாராளமாக பேசுங்க தம்பி என்றவர், ஓவியா நீ தம்பியை உன்னோட அறைக்கு கூட்டிட்டு போமா என்றார். காவியா ஓவியாவின் அறையை நோக்கி நடந்தாள். 1 நிமிஷம் நில்லுங்க என்றான் கிரண். காவியா நின்றாள். என்ன ஆச்சு இவருக்கு, ஏன் நிற்க சொல்றாரு என்று வியந்தபடி கிரணை ஏறிட்டு பார்த்தாள். அங்கிள் மன்னிக்கணும், இந்த கல்யாணம் நடக்காது என்றான் கிரண். கிரணின் அப்பா அம்மா உட்பட அனைவரும் நடுங்கி போயினர். ஆனால் ஓவியாவிற்கு மட்டும் நிம்மதியாக இருந்தது. தப்பிச்ச சாமி என்று எல்லா சாமிகளையும் கையெடுத்து கும்பிட்டாள். கிரண், என்னப்பா இது, நீ சரின்னு சொன்னதால தானே நம்ம ஓவியாவை பெண் கேட்டு வந்தோம், இப்போ திடீர்னு இப்படி சொன்னா எப்படி என்றார் அம்மா. கிரண், நீ பண்றது கொஞ்சம் கூட சரியில்லைப்பா. ஓவியா ஏதோ தெரியாம சின்ன பிள்ளைத்தனமா நடந்துக்கிட்டா, அதை மனசில் வச்சுக்கிட்டு இப்படி பழி வாங்கிறது தப்புப்பா என்றார் அப்பா. அப்பா, நான் யாரையும் பழி வாங்கலை. நான் விரும்பினதும் கல்யாணம் பண்ண ஆசைப்பட்டதும் நீங்கள் விரும்பினதும் எல்லாம் ஓவியாவை தான். நம்ம கோயிலில் பார்த்தது கூட ஓவியாவை தானே? ஆமாம் என்று அப்பா அம்மா இருவரும் ஒரே குரலில் கூறினார். அப்புறம் நான் எப்படி காவியாவை கல்யாணம் பண்ணிக்க முடியும்? நான் ஓவியாவோட பேசணும்னு தானே சொன்னேன், காவியா கிட்ட இல்லையே என்றான் கிரண். ஓவியாவின் தலையில் இடி இடியாக விழுந்தது. அங்கிருந்த சாமி படங்களை எல்லாம் வேதனையோடு பார்த்தபடி, இப்படி காலவாரி விட்டுட்டீங்களே சாமி, இனி அப்பா அம்மாவுக்கு என்ன பதில் சொல்ல போகிறேன், அம்மா சாமி வந்த மாதிரி வந்து ஆட போகிறாங்க என்று கூறினாள். என்ன தம்பி சொல்கிறீங்க, இது ஓவியா தான்ப்பா என்றார் ஓவியாவின் அப்பா. இல்லை அங்கிள், இது காவியா, அந்த அறைக்குள்ளே இருக்கிறது தான் ஓவியா, உங்களுக்கு சந்தேகமாக இருந்தால் நீங்களே கேட்டு பாருங்க என்றான். அப்பா அம்மா இருவரும் காவியாவை முறைக்க, அம்மா ஓவியா தான் பயந்துக்கிட்டு என்ன அனுப்பி வச்சா என்று பழியை அப்படியே தூக்கி ஓவியா மீது போட்டாள். அப்பா அம்மா இருவரும் அவமானத்தால் தலை கவிழ்ந்தனர். மன்னிச்சிடுங்க தம்பி, ஏதோ எங்களுக்கு தெரியாமல் தவறு நடந்து போச்சு என்றார் ஓவியாவின் அப்பா. பரவாயில்ல அங்கிள், உங்கள் அனுமதி கிடைச்சா நான் கொஞ்ச நேரம் ஓவியா கிட்ட தனியாக பேசலான்னு நினைக்கிறேன். கண்டிப்பாப்பா, நீங்கள் போய் பேசுங்க என்றவர் அம்மாவை பார்த்து, ஓவியாவை ரெடியாக இருக்க சொல்லுமா என்றார். அம்மா கங்கா ஓவியா இருக்கும் அறைக்குள் வந்தார். ஏய், ஏண்டி எங்களோட மானத்தை இப்படி வாங்குற? நேற்றுக்கு எத்தனை தடவை படித்து சொன்னேன், இந்த மாதிரி ஏதாவது பண்ண அப்புறம் நானாக இருக்க மாட்டேன்னு. அவங்க எல்லாம் போட்டும் 2 பேருக்கும் வச்சிருக்கேன் பாரு. அந்த பையன் இப்போ ரூமுக்குள்ளே வரப்போகிறான், மரியாதையாக அவங்ககிட்ட நடந்துக்க, ஏதாவது குளறுபடி காமிச்ச தொலைச்சிடுவேன். இந்த கல்யாணம் கண்டிப்பாக நடக்கணும், மரியாதையாக நடந்துக்க என்று ஓவியாவை எச்சரித்து விட்டு அம்மா வெளியே வந்தார். அம்மா வெளியே வந்ததும், தம்பி நீங்கள் போய் பேசுங்க என்றார் அப்பா. ரொம்ப நன்றி அங்கிள் என்று கிரண் கூறிவிட்டு ஓவியா இருக்கும் அறையை நோக்கி நடந்தான்.
ஓவியாவின் இதயம் பலமாக அடித்து கொண்டது. தன் இதயம் இந்த அளவு ஓசையுடன் துடிக்கும் என்பதை முதன்முறையாக உணர்ந்தாள் ஓவியா. காவியாவின் மனதில் கோபம் எரிமலையாக வெடித்து சிதறியது. கிரண் எப்படி தான் ஓவியா இல்லை என்று கண்டுபிடித்தான் என்று யோசித்து யோசித்து அவள் தலையே வெடித்துவிடும் போல் இருந்தது. கிரண் ஓவியா இருக்கும் அறையை நோக்கி செல்வதை அவளால் தாங்கிக் கொள்ள இயலவில்லை. ஓவியா காவியாவை கிரண் எப்படி அடையாளம் கண்டு கொண்டான் என்று எண்ணி வீட்டாரும் வியந்தனர். அதுவரை அமைதியாக இருந்த ஓவியாவின் பாட்டி தன் கணவரிடம், இந்த பையனுக்கு மாயமந்திரம் ஏதாவது தெரியுமா? இவன் எப்படி ஓவியாவை கண்டுபிடிச்சான் என்று மெல்லிய குரலில் கேட்டார். எனக்கு கூட ஆச்சரியமாக தான் இருக்கு என்றார் தாத்தா. ஓவியா இருக்கும் அறைக்குள் நுழைந்தான் கிரண். அங்கிருந்த படுக்கையில் அமர்ந்திருந்த ஓவியா சட்டென்று எழுந்து நின்றாள். இவ்வளவு மரியாதையெல்லாம் எனக்கு தேவையில்லை ஓவியா, உட்காரு என்றவன் அங்கிருந்த ஒரு நாற்காலியை இழுத்து ஓவியாவின் அருகில் போட்டுக்கொண்டு அமர்ந்தான். திருதிருவென்று விழித்தபடி நின்றிருந்த ஓவியாவிடம், ப்ளீஸ் உட்காரு ஓவியா என்றான். மெல்ல தயங்கியபடியே படுக்கையில் அமர்ந்தாள் ஓவியா. ஓவியா, எனக்கு உன்னை ரொம்ப பிடிச்சிருக்கு. அப்பா அம்மா கோயிலில் வச்சு உன்னை பார்த்தப்பவே நீதான் மருமகள்னு முடிவே பண்ணிட்டாங்க. அதெல்லாம் எங்க விஷயம். இப்போ எனக்கு தெரிஞ்சுக்க வேண்டியதெல்லாம் ஒன்று தான். உனக்கு என்ன பிடிச்சிருக்கா இல்லையா என்று அவளை ரசித்தபடியே கேட்டான் கிரண். இவர்கிட்ட என்ன பதில் சொல்றது? காவியா வேற இவரை ரொம்ப பிடிச்சு போச்சுன்னு சொல்லி அடம் பிடிக்கிறா. எனக்கு மட்டும் பிடிக்காமலா? கோயிலில் இவரோட நடை, உடை, அழகு, கம்பீரம் எல்லாத்தையும் ரசிச்சுட்டே வந்ததால தானே தூண் மேலே மோத போனேன். தூணில் மோதாமல் சட்டுன்னு தள்ளி வரவும் அவர் மேலேயே மோதிக்கிட்டேன். இதையெல்லாம் சொல்லவா முடியும்? பொண்ணுங்களை பார்த்து ஆம்பளைங்க தான் சொல்லி விடுவாங்க, ஆனால் நான் இவரை பார்த்து சொல்லி விட்டுருக்கேன் என்று மனதில் தன்னை திட்டிக் கொண்டாள். என்ன ஓவியா, பதிலையே காணோம் என்றான் கிரண். சட்டென்று ஓவியாவின் செல் ஒலித்தது. டிஸ்பிளே காவியா என்று காட்டியது. என்ன செய்வது என்று புரியாமல் தவித்தாள் ஓவியா. எடுத்து பேசு ஓவியா என்றான். போனை எடுத்து ஹலோ என்றாள் ஓவியா. ஓவியா, நீ எதுவும் பேச வேண்டாம். எனக்கு அவரை ரொம்ப பிடிச்சிருக்கு. நீ ஓகே சொல்லி கல்யாணத்துக்கு சம்மதிச்சிடு. மணமேடையில் நான் போய் தாலி கட்டிக்கிறேன். என்னடி சொல்ற என்று ஓவியா பயந்தபடி கேட்டாள். நான் சொல்றத மட்டும் செய், மற்றதை நான் பார்த்துக்கிறேன். யார் ஃபோன்லன்னு கேட்டா ஃப்ரெண்டுன்னு சொல்லி சமாளி என்று அதிகாரத்துடன் கூறிவிட்டு போனை துண்டித்தாள் காவியா. ஓவியா தன் முகத்தில் பிரதிபலித்த பயத்தை சட்டென்று மறைத்தாள். அவளது ஒவ்வொரு அசைவையும் ரசித்து கொண்டிருந்தான் கிரண். யார் ஓவியா ஃபோன்ல என்று கேட்டான். ஃப்ரெண்டு என்றாள் ஓவியா. சரி, என்னோட கேள்விக்கு எந்த பதிலும் வரலையே என்றான். ஓகே என்றாள். ஓகேன்னு சொன்னா உங்களை பிடிச்சிருக்கு. சரி, அப்போ உடனே கல்யாணத்தை வச்சுக்கலாமா என்று அவன் கேட்டதும் அவளது கண்களில்தான் என்ன ஒரு மிரழ்ச்சி. அதையும் ரசித்தான் கிரண். அதை பற்றி அப்பா அம்மா கிட்ட பேசுங்க, எனக்கு தெரியாது என்றாள். அப்போ சரி, நான் உங்கள் அப்பா அம்மா கிட்டேயே பேசிக்கிறேன் என்றவன் சட்டென்று எழுந்தான். அவன் எழுந்ததும் ஓவியாவும் எழுந்தாள். திரும்பி ஒரடி எடுத்து வைத்தவன் சட்டென்று நின்றான். உண்மையாவே என்ன பிடிச்சிருக்குல்ல என்று அவளது கண்களை ஆழமாக பார்த்தபடி கேட்டான். அவனது பார்வையை எதிர்கொள்ள தயங்கினாள் ஓவியா. அவள் மனதில் குற்ற உணர்ச்சி. காவியாவிற்காக அல்லவா இப்போது ஓகே சொல்லி இருக்கிறோம் என்று உறுத்தியது. தலையை கவிழ்ந்தபடியே பிடிச்சிருக்கு என்றாள். அவள் கூறி முடிக்கவும் சட்டென்று அவளை இழுத்து தன்னோடு சேர்த்து அணைத்தவன், என்னை 2 தடவை ஏமாத்திட்ட, உன்னை சும்மா விடலாமா என்று கேட்டவாறே அவள் உதட்டில் தன் முத்திரையை அழுத்தமாக பதித்தான். ஓவியாவிற்கு மூச்சே நின்று போனது. அவள் கண்கள் அகல விரிந்தது. அவனிடமிருந்து விலக அவளால் இயலவில்லை. அவனது கரம் ஒரு இரும்பு சங்கிலி போல் அவளை பிணைத்திருந்தது. அவள் உதட்டில் சிறு காயம் ஏற்படும் அளவு தன் முத்திரையை மிகவும் உறுதியாக பதித்தான். அவளது கண்களில் இருந்து கண்ணீரே வந்துவிட்டது.
அந்த நிமிடம் வரை மணமேடையில் காவியாவை அமர்த்தலாம் என்று எண்ணியவளின் மனது அப்படியே அடியோடு மாறிப்போனது. இவர்தான் என் கணவர் என்று மனதில் முடிவு செய்தாள். 2 தடவை நீ என்னை ஏமாத்திட்ட, 3வது தடவையும் நீ என்னை ஏமாத்த துணியக்கூடாது பாரு, அதுக்கு தான் இந்த தண்டனை என்றவன் அவளை மெல்ல விடுவித்தான். அதிர்ச்சியில் உறைந்து நின்றிருந்தாள் ஓவியா. கூடிய சீக்கிரமே மணமேடையில் சந்திக்கலாம் என்றவன் சட்டென்று அறையை விட்டு வெளியே சென்றான். அவன் வந்து அப்பா அம்மாவின் அருகில் அமர்ந்தான். என்னப்பா, என்ன முடிவு பண்ணீங்க என்றார் அப்பா. அப்பா, ஓவியாவுக்கு என்ன பிடிச்சிருக்கு? எனக்கும் ஓகே என்றான். அப்புறம் என்ன, அடுத்த முகூர்த்தத்திலேயே கல்யாணத்தை வச்சுக்கலாம். நீங்க உங்க பொண்ணுக்கு எதுவும் செய்ய வேண்டாம், எல்லாத்தையும் நாங்களே பார்த்துக்கிறோம் என்றார் அப்பா. அது எப்படிங்க முடியும்? எங்களால் முடிஞ்சதை நாங்கள் எங்கள் பொண்ணு கண்டிப்பாக செய்வோம் என்றார் அப்பா. சரிங்க, அப்படின்னா ஓவியாவை கூப்பிடுங்க, இந்த மோதிரத்தை கிரண் அவளுக்கு போட்டு விடட்டும் என்றார் அம்மா. கண்ணாடி முன் நின்று தன் உதட்டில் ஏற்பட்ட காயத்தை விரல்களால் தடவி பார்த்து கொண்டிருந்த ஓவியாவிற்கு திக்கென்று ஆனது. இனியும் அவர் முன்னாடியா என்று தனக்குத்தானே கேட்டுக்கொண்டாள். ஓவியா என்று அம்மா குரல் கொடுத்தார். ஓவியாவிடம் எந்த பதிலும் இல்லை. அங்கிள், நான் வேணா உள்ள போய் மோதிரத்தை போட்டு விடவா என்று குறும்பாக கேட்டான் கிரண். ஒரு நிமிடம் ஓவியாவின் இதயம் நின்று துடித்தது. இல்லை, நான் வரேன் என்று குரல் கொடுத்தவள் சட்டென்று வெளியே வந்தாள். கிரணின் உதட்டில் குறும்பான ஒரு புன்னகை தவழ்ந்தது. அம்மாவிடமிருந்து மோதிரத்தை வாங்கியவன் ஓவியாவின் அருகில் வந்தான். அவளது கையை பிடித்து அவள் விரலில் மோதிரம் அணிவித்தவன், நான் ரூமிலிருந்து வெளியே வந்ததும் உதட்டுல லிப்டிக் போட்டியா? உதடு ரொம்ப சிகப்பாயிருக்கு என்று அவளுக்கு மட்டும் கேட்கும் அளவு மெல்லிய குரலில் கேட்டான். ரொம்ப திமிர்தான் என்று மனதில் நினைத்தாள் ஓவியா. கிரண் அவள் விரலில் மோதிரத்தை அணிவித்த பின் தன் விரலோடு அவளது விரலை கோர்த்து கொண்டான். ஓவியாவால் எதுவும் செய்ய இயலவில்லை. மெல்ல தன் கையை இழுத்து பார்த்தாள். அவன் அவளது விரலை இன்னும் இறுக்கமாக பற்றினான். அவனிடம் போராடி எந்த பலனும் இல்லை என்று உணர்ந்தவள் அவனிடம் அடங்கி போனாள். அவனது அந்த செய்கை காவியாவை தவிர அனைவருக்கும் மிகவும் பிடித்து போனது. இதற்கிடையில் அவளது கையிலிருந்து செல்லை வாங்கி தன் செல்லுக்கு ஒரு மிஸ்டு கால் செய்தான். அவனது அத்துமீறல்கள் ஒவ்வொன்றையும் ஓவியா ரசிக்கத்தான் செய்தாள். அனைவரிடமும் விடை பெற்று தன் காரில் ஏறும் வரை கிரண் ஓவியாவின் கையை விடவில்லை. அவளை அப்படியே விட்டு செல்ல அவனுக்கு மனமும் இல்லை. அப்போ சரிங்க, சீக்கிரமா கல்யாணத்தை முடிச்சிடலாம் என்றார் கிரணின் அப்பா. சரிங்க, நாள் குறிச்சிட்டு எங்களுக்கு ஃபோன் பண்ணி சொல்லுங்க என்றார் ஓவியாவின் அப்பா. வீட்டை அடைந்ததும் கிரண் தன் அறைக்கு வந்து தன் படுக்கையில் அப்படியே விட்டத்தை பார்த்து படுத்தான். அவன் மனம் முழுவதும் ஓவியா மட்டுமே நிறைந்திருந்தாள். உடனே தன் செல்லை எடுத்து ஓவியாவின் எண்ணிற்கு அழைத்தான். ஹலோ என்று ஓவியாவின் குரல் ஒலித்தது. ஹலோ மை டியர், நான் கிரண் பேசுகிறேன் என்றான். காவியா, யார் ஃபோனில் என்று குளியல் அறையிலிருந்து வெளிப்பட்டபடியே ஓவியா கேட்டாள். அது கிரணின் காதை எட்டியது. ச்சே, ஓவியா இல்லையா என்று மனதில் எண்ணியவன், சாரி காவியா, இது ஓவியாவோட ஃபோன் தானே என்று கேட்டான். ஆமாமா என்றாள் காவியா. ப்ளீஸ் ஓவியா கிட்ட ஃபோனை கொடுக்க முடியுமா என்று கேட்டான். கொடுக்குறேன் சார், அதுக்கு முன்னாடி என்னோட கேள்விக்கு பதில் சொல்லுங்க என்றாள் காவியா. என்ன கேள்வி? நான் ஓவியா இல்லைன்னு நீங்கள் எப்படி கண்டுபிடிச்சிங்க? அதுவா, ரொம்ப சிம்பிள். உங்கள் 2 பேரையும் நீங்களே தான் காட்டி கொடுத்தீங்க. என்னை பார்த்ததும் நீங்களான்னு ஆச்சரியமாக கேட்டீங்களே தவிர உங்கள் முகத்தில் பெரிய மாற்றம் எதுவும் தெரியலை. அதனால தான் எனக்கு சந்தேகமே வந்தது. அம்மா கிட்ட சொல்லி ஓவியாவை வெளியே வர வச்சேன். ஓவியாவோட முகத்தில் கலவரம், கைகளில் நடுக்கம், என்னை நிமிர்ந்து கூட பார்க்க அவளால் முடியலை. அப்பவே உறுதியாயிடுச்சு நீங்கள் ஓவியா இல்லைன்னு என்றான் கிரண். காவியா கோபமாக அருகில் நின்ற ஓவியாவை முறைத்தாள். என்ன என்றாள் ஓவியா.
சரி, இப்போ ஃபோனை ஓவியா கிட்ட கொடுக்க முடியுமா என்று கேட்டான். காவியா கோபமாக ஃபோனை ஓவியாவிடம் நீட்டினாள். ஓவியா ஃபோனை வாங்கி ஹலோ என்றாள். ஹலோ ஓவியா, இதுதான் என்னுடைய நம்பர், இதை சேவ் பண்ணிக்க. அப்புறம் தயவு செஞ்சு நம்ம கல்யாணம் முடிகிற வரைக்கும் ஃபோனை யார்கிட்டையும் கொடுக்காத, குறிப்பாக காவியா கிட்ட கொடுக்காத. 2 பேரோட குரல் கூட ஒரே மாதிரி தான் இருக்கு. என்றாள் ஓவியா. அது என்ன உன்னோட பேசத்தானே ஃபோன் பண்ணேன். அப்புறம் சாரி ஓவியா, ரூமில் உங்ககிட்ட அப்படி அத்துமீறி நடந்திருக்க கூடாது தான். ஆனால் அப்படி பண்ணலைன்னா உன்னை என்னால் நம்பவே முடியாது. இப்போ ரொம்ப நிம்மதியாக இருக்கு. சரி, என்கிட்ட ஏதாவது கேட்கணுமா? இல்லை. சரி, நீ இன்னைக்கு எதுவும் பேச போகிறதில்ல, டைம் தான் வேஸ்ட் ஆகும். ஆனால் என்கிட்ட எப்போ பேசணும்னு தோணுனாலும் உடனே ஃபோன் பண்ணு என்றான். சரி, ஓகே பாய் என்றவன் அழைப்பை துண்டித்தான். ஃபோனை வைத்ததும் காவியா ஓவியாவிடம் சண்டைக்கு வந்தாள். ஏய், உன்கிட்ட தானடி சொன்னேன் ஓவரா சீன் போட்டு உன்னை நீயே காட்டி கொடுக்காதேன்னு. காவியா, தப்பு உன் மேலே தான் இருக்கு. நீ தான் சந்தேகப்படுற மாதிரி நடந்துக்கிட்ட. அதனால தான் அவர் என்ன பார்க்கணும்னு நினச்சிருக்காரு என்றாள் ஓவியா. சரி, எது எப்படியோ இருக்கட்டும், இனிமே இதுதான் உன்னோட ஃபோன் என்று கூறியபடியே தன் ஃபோனை ஓவியாவிடம் நீட்டினாள். உன்னோட ஃபோனை எனக்கு கொடு, அப்புறம் உன்னோட விரலில் இருக்கிற மோதிரத்தையும் கழட்டி கொடு என்றாள் காவியா. சாரி காவியா, அது என்னால் முடியாது. இது என் கையில் இருக்கிற பொம்மை இல்லை, என்னோட லைஃப். இதுக்கு மேலேயே என் மேலே அன்பு காட்டுற அவரை ஏமாத்த நான் விரும்பலை. என்னை விட வசதியான நல்ல ஒரு வாழ்க்கை உனக்கு கண்டிப்பாக அமையும் என்றாள் ஓவியா. தேவையில்லடி, எனக்கு இந்த வாழ்க்கையே போதும் என்று கத்தினாள் காவியா. காவியா என்று அலறினார் அப்பா. இருவரும் திரும்பி பார்க்க அப்பா, அம்மா, தாத்தா, பாட்டி 4வரும் அரைவாசலில் நின்று கொண்டிருந்தனர். எந்த விஷயத்துக்கெல்லாம் அடம் பிடிக்கணும்னு உனக்கு தெரியாதா காவியா? நீ இன்னும் சின்ன குழந்தை இல்லை, பேசாம உன்னை ரூமுக்கு போ என்றார் அப்பா. காவியா கோபமாக அறையை விட்டு வெளியே சென்றாள். ஓவியாவின் தாத்தா, பாட்டி இருவரும் ஓவியாவின் அருகில் வந்தனர். பாட்டி ஓவியாவை தன்னோடு சேர்த்து அணைத்து மெல்ல வருடினார். ஓவியா, நீ இப்போதாம சரியா யோசிக்கிற. எந்த ஒரு காரணத்துக்காகவும் நீ அந்த பையனுக்கு துரோகம் பண்ணக்கூடாது. உனக்கும் அந்த பையனுக்கும் தான் கல்யாணம் நடக்கணும்னு அந்த கடவுளே முடிவு பண்ணிட்டாரு. அதனால தான் அந்த பையனை உங்கள் 2 பேராலையும் ஏமாற்ற முடியலை என்றார் பாட்டி. இங்கே பாரு ஓவியா, கிரணோட அப்பா இப்போதான் ஃபோன் பண்ணாரு. ஆகஸ்ட் 17ஆம் தேதி, அதாவது அடுத்த மாதம் 17ஆம் தேதி கல்யாணத்தை வச்சுக்கலான்னு சொன்னார். நானும் சரின்னு சொல்லிட்டேன். இன்னும் 20 நாள் தான் இருக்குது. பொண்ணு பார்க்க வந்தப்போ எங்களை தலை குனிய வச்ச மாதிரி கல்யாணத்துக்கு எதுவும் பண்ணிடாத ஓவியா. அப்பா கெஞ்சுவது போல் கேட்டுக்கொண்டார். இல்லப்பா, நான் யாரையும் அவமானப்படுத்த மாட்டேன் என்றாள். அதன் பின் தாத்தா, பாட்டி இருவரும் காவியாவின் அறைக்கு வந்தனர். காவியா அழுதபடியே படுக்கையில் படுத்திருந்தாள். பாட்டி காவியாவின் மீது மெல்ல கை வைத்தார். தலையை உயர்த்தி பாட்டியை பார்த்தவள் பாட்டியின் கையை தட்டிவிட்டாள். வேண்டா, எல்லாரும் அந்த ஓவியாவையே போய் கொஞ்சுங்க, என்னதான் யாருக்கும் பிடிக்காதே என்றவள் தேம்பி தேம்பி அழுதாள். காவியா, என்னம்மா இது, சின்ன குழந்தை மாதிரி நடந்துக்கிற. ஓவியாவே உனக்கு அந்த பையனை விட்டு கொடுத்தாலும் அந்த பையனுக்கு உன்னை பிடிக்க வேண்டாமா? அதுதான் ஏன்னு கேட்குறேன். அவளும் நானும் ஒரே மாதிரி தானே இருக்கோம். சரிதான் காவியா, ஆனால் உடம்புக்குள்ளே இருக்கிற உசுரும் மனசும் வேற தானேம்மா என்றார் தாத்தா. உயிரும் மனசும் கண்ணுக்கு தெரியாது தாத்தா என்று கோபமாக கூறினாள் காவியா. உண்மைதான், ஆனால் அந்த பையனோட கண்ணுக்கு அது ரொம்ப நல்லாவே தெரிஞ்சிருக்கு. அதை நீ மறந்துட்டியா என்றார் தாத்தா. தாத்தா ப்ளீஸ் தாத்தா, எப்படியாவது அப்பா அம்மா ஓவியா கிட்ட பேசி அவரை எனக்கே கட்டி வைங்க தாத்தா ப்ளீஸ் என்றாள். காவியா, இந்த விஷயத்துக்கு நீ அடம் பிடிக்க கூடாதுமா, அது தப்பு என்றார் பாட்டி. தாத்தா பாட்டி இருவரும் மாறி மாறி அவளுக்கு அறிவுரை கூறியும் செவிடன் காதில் சங்கூதிய கதையாகவே இருந்தது. ஓவியா தன் அறையில் தனிமையில் ஏதேதோ எண்ணி தவித்தாள்.
தன்னிடம் காவியா ஒன்றை கேட்டு இல்லை என்று கூறிய முதல் அனுபவம் இதுதான். அவள் எதை கேட்டாலும் இல்லை என்று கூற இன்றளவும் ஓவியாவின் நா எழுந்ததில்லை. இன்றும் கிரணை விட்டு கொடுக்க அவள் தயாராகத்தான் இருந்தாள். ஆனால் அவள் தன் உதடை மெல்ல வருடினாள். கிரணை அன்றி வேறொருவரை கணவராக எண்ண அவள் மனம் விரும்பவில்லை. ஆனாலும் காவியாவை எண்ணி அவள் மனம் துடிக்கத்தான் செய்தது. அவள் தன்னை ஒரு விரோதியாக அல்லவா பார்ப்பாள். அதை எண்ணிய போது அவள் மனம் வலித்தது. ஒரு வாரம் ஓடிப்போனது. கிரண் ஆபீஸில் இருந்து வீட்டிற்கு வரும்போது அப்பா அம்மா இருவரும் திருமணத்தை பற்றி ஏதேதோ பேசிக்கொண்டிருந்தனர். கிரணை கண்டதும், கிரண் நீ வந்துட்டியாப்பா என்றார் அப்பா. என்னப்பா ரொம்ப சீரியஸா எதை பற்றி பேசிகிட்டு இருக்கீங்க? எல்லாம் உன்னோட கல்யாணத்தை பற்றி தான் பேசிகிட்டு இருக்கோம்ப்பா. நாளைக்கு ஓவியாவுக்கு கல்யாண சேலை நகையெல்லாம் எடுக்க கோயம்புத்தூர் போகலான்னு முடிவு பண்ணியிருக்கோம். ஓவியாவையும் அவங்க அப்பா அம்மாவையும் கூப்பிட்டுருக்கோம். ஆனால் ஓவியாவுக்கு காய்ச்சலாம், அவளால் வர முடியாதுன்னு அவங்க அப்பா சொன்னார். ஓவியாவுக்கு குணமாகிற வரைக்கும் காத்துட்டு இருக்கவும் முடியாது, இங்கே நிறைய வேலைங்க இருக்குது என்றார் அப்பா. சரிப்பா, ஓவியாவுக்கு எந்த கலர் பிடிக்கும்னு கேட்டுட்டு அந்த கலரில் சேலை எடுங்க என்றான். நீ வரலையா கிரண் என்றார் அம்மா. நான் எதுக்குமா, உன்னோட ட்ரெஸ்ஸையும் சேர்த்து எடுத்துட்டு வந்துடலாம்ப்பா என்றார் அம்மா. சரிம்மா, அப்படின்னா நானும் வரேன் என்றவனின் மனதில் ஓவியாவின் எண்ணங்கள் மட்டுமே ஓடியது. அவள் உடல்நிலையை பற்றிய கவலையும் தொற்றிக்கொண்டது. பெண் பார்த்துவிட்டு வந்த பின் அவளுக்கு ஃபோன் செய்ததுதான். அதன் பின் அவளை தொல்லை செய்ய வேண்டாம் என்று எண்ணி இன்றளவும் அவளை அழைக்கவில்லை. அப்பா அம்மாவின் பேச்சு தொடர கிரண் தன் அறைக்கு வந்தான். சட்டென்று குளித்து உடை மாற்றினான். செல்லை கையில் எடுத்து ஓவியாவின் எண்ணெய் எடுத்தான். ஆனால் ஏனோ ஓவியாவை அழைக்கவில்லை. தன் கார் கீயை எடுத்துக்கொண்டு கிளம்பினான். நேராக ஓவியாவின் வீட்டிற்கு வந்தான். கதவு சாத்தப்பட்டிருந்தது. கிரண் கதவை தட்ட ஓவியாவின் அம்மா கதவை திறந்தார். கிரணை கண்டு வியந்தவர், வாங்க தம்பி உள்ள என்றார். கிரண் வீட்டிற்குள் வந்தான். உட்காருங்க தம்பி. இல்லை ஆண்டி, பரவாயில்ல, ஓவியாவுக்கு உடம்பு சரியில்லைன்னு வீட்டில் சொன்னாங்க, அதுதான் பார்த்துட்டு போகலான்னு வந்தேன். என்ன ஆண்டி, வீட்டில் யாரும் இல்லையா என்றான். எல்லாரும் ஒரு கல்யாணத்துக்கு போயிருக்காங்கப்பா. ஓவியாவுக்கு உடம்பு சரியில்லாததுனால நானும் ஓவியாவும் போகல. சரி வாப்பா, ஓவியா ரூமில் தான் படுத்திருக்கா, உள்ளே போய் பார்க்கலாம் என்றவாறே முன்னால் நடந்தார் அம்மா. ஓவியாவின் அறைக்குள் வர ஓவியா நன்றாக உறங்கிக் கொண்டிருந்தாள். அவளது முகத்தில் களைப்பு தெரிந்தது. ஓவியா என்று அம்மா அழைத்தார். வேண்டாம் ஆண்டி, ஓவியா தூங்கட்டும். ஓவியா எழுந்தா நான் வந்துட்டு போனேன்னு மட்டும் சொல்லுங்க என்றான். இவ்வளவு தூரம் வந்துட்டு எதுவும் பேசாமல் போனால் ஓவியா வருத்தப்பட மாட்டாளா என்றார் அம்மா. இல்லை ஆண்டி, அதெல்லாம் வருத்தப்பட மாட்டா என்றவன் ஓவியாவின் அறையை விட்டு வெளியே வந்தான். சரி ஆண்டி என்று கூறியவாறே புறப்பட தயாராக, டீ குடிச்சிட்டு போகலாமேப்பா என்றார் அம்மா. இல்லை ஆண்டி, நான் உடனே கிளம்புறேன் என்றவன் உடனே புறப்பட்டு சென்றான். கிரண் சென்று சிறிது நேரத்திற்கு பின் ஓவியா மெல்ல எழுந்து அம்மாவின் அருகில் வந்தாள். அம்மா, எனக்கு டீ வேணும் என்றாள். ஓவியா, நீ எந்திரிச்சிட்டியா? உன்னை பார்க்க கிரண் வந்திருந்தாருமா என்றார் அம்மா. எப்போ? ஏன் என்னை எழுப்பலை என்று வியப்போடு கேட்டாள். இல்லைம்மா, நான் உன்னை கூப்பிட்டேன், ஆனால் கிரண் தான் உன்னை எழுப்ப வேண்டான்னு சொல்லிட்டாரு. ஓ, நீங்கள் கூப்பிட்டது கனவில்லையா? அவரோட சத்தமும் கேட்டது. நான் அது என்னோட கனவுன்னு நினச்சேன் என்றவளின் மனதில் ஏமாற்றம். கிரணை பார்க்க வேண்டும், பேச வேண்டும் என்று விரும்பியிருந்தாள். ஆனால் அவனை அழைக்க மனம் ஒப்புக்கொள்ளவும் இல்லை. அவனாக அழைப்பான் என்று எதிர்பார்த்தும் ஏமாற்றம்தான். ச்சே, வீடு தேடி வந்துட்டு என்னை பார்க்காமலே பேசாமலே போயிட்டாரே என்று மனதில் நினைத்தாள். அம்மா கொடுத்த டீயை கையில் எடுத்துக்கொண்டு தன் அறைக்கு வந்தாள். தன் செல்லை எடுத்து கிரணின் எண்ணை தேடினாள். அவனிடம் பேச வேண்டும் என்ற எண்ணம் மேலோங்கி நின்றதால் சட்டென்று அவனை அழைத்தாள். ஓவியாவின் எண்ணை கண்டதும் கார்மேகம் கண்ட மயில் போல் கிரணின் மனம் தோகை விரித்தாடியது.
சட்டென்று அழைப்பை ஏற்றான். பரவாயில்லையே, ஃபோன் கூட உங்களுக்கு பண்ண தெரியுமா என்றான். வீடு வரைக்கும் வந்துட்டு என்னை பார்க்காம பேசாமலே போனது ஏன்னு கேட்க தான் ஃபோன் பண்ணேன். சாரி ஓவியா, உன்னை எழுப்ப மனசு வரல, அதுதான் திரும்பி வந்துட்டேன். ஓகே, நீங்கள் எப்படி இருக்கீங்க டியர் என்றான். மரியாதையெல்லாம் ரொம்ப பலமாக இருக்கு. நான் நல்லா இருக்கேன் அப்படின்னு சொல்ல முடியாது, உடம்பு சரியில்லை என்றாள். இடமிருந்து சிரிப்பு. ஓவியா, நாளைக்கு கல்யாண சேலை எடுக்க அப்பா அம்மா நான் உங்கள் அப்பா அம்மா கோயம்புத்தூர் போகிறோம், உன்னால் வர முடியாதுல்ல என்றான். ஓவியாவின் மனதில் அவனை காண வேண்டும் என்ற ஆவல் மேலோங்கி நின்றது. என்ன ஓவியா, பதிலையே காணோம் என்றான். எனக்கு உங்களை உடனே பார்க்கணும் என்று அவள் உதடுகள் அவளையும் மீறி வார்த்தைகளை உருவிட ஓவியாவே ஆடிப்போனாள். தன் மனதின் ஆவல் தன்னையும் மீறி இப்படி தன்னை காட்டி கொடுத்து விட்டதே என்று எண்ணி தன் உதட்டை கடித்து கொண்டாள். கிரணின் மனம் ஆனந்த தாண்டவம் ஆடியது. ஒரு 10 நிமிஷம் வெயிட் பண்ணு, நான் உடனே அங்கே வந்துடுறேன் என்றான். ஐயோ இல்லை, நான் சும்மா தான் என்று அவள் கூறும்போதே அவளது அழைப்பை துண்டித்தான். அடுத்த 10வது நிமிடம் ஓவியாவின் வீட்டில் இருந்தான். ஓவியாவின் வீட்டில் இப்போதும் அவளும் அம்மாவும் மட்டுமே இருந்தனர். அவனை கண்டதும் என்னப்பா என்று வியப்போடு கேட்டார் ஓவியாவின் அம்மா. ஆண்டி, என்னோட செல்லை நான் ஓவியாவோட ரூம்லேயே மறந்து விட்டுட்டு போயிட்டேன் என்று பொய் கூறினான். ஓ அப்படியா என்றவர் வாங்க உள்ள என்று அழைத்தார். ஆண்டி, ஓவியா எழுந்தாச்சா என்று கேட்டான். ஆமாப்பா, ரூமில் தான் இருக்கா என்றார். ஓகே ஆண்டி, எனக்கு ஒரு கப் டீ கிடைச்சா நல்லா இருக்கும் என்றான். அம்மா மெல்லிய புன்னகையுடன் இதோ எடுத்துட்டு வரேன், நீங்கள் ஓவியா கிட்ட பேசிட்டு இருங்க என்றார். சரி ஆண்டி என்றவன் ஓவியாவின் அறைக்குள் வந்தான். ஓவியா படுக்கையில் கண்மூடி கிடந்தாள். அவள் தான் வந்ததை அறியவில்லை என்று உணர்ந்தவன் அவள் அருகில் வந்து அவள் கன்னத்தை மெல்ல வருடினான். அவள் கன்னம் நெருப்பாக குதித்து கொண்டிருந்தது. மெல்ல கண்பிழித்தவள் தன் எதிரில் கிரணை கண்டு வியந்தாள். சட்டென்று எழுந்து படுக்கையில் அமர்ந்தாள். வந்துட்டீங்களா என்று வியப்போடு கேட்டாள். நீ பார்க்கணும்னு வாய் விட்டு சொன்னதுக்கு அப்புறம் நான் எப்படி வராமல் இருப்பேன் என்றான். அவள் முகம் வெட்கத்தில் சிவந்து போனது. அவளது கையை மெல்ல பற்றினான். ஹாஸ்பிட்டலுக்கு போகலையா ஓவியா, இப்படி நெருப்பா குதிக்குது என்றான். ஹாஸ்பிட்டலுக்கு போய் டாக்டரை பார்த்துட்டு தான் வந்தோம். ஓவியா, நாளைக்கு கோயம்புத்தூர் வரைக்கும் உன்னோட தனியாக காரில் ட்ராவல் பண்ணால் நல்லா இருக்கும்னு நான் நினைக்கிறேன் என்றான். அவள் அவனை புரியாமல் பார்த்தாள். அவன் கூறியதின் பொருள் அப்போதுதான் சட்டென்று அவள் தலையில் உரைத்தது. ஆனால் இந்த நிலையில் தான் எப்படி அவனோடு செல்வது என்று யோசித்தாள். அதற்குள் அம்மா டீயுடன் வர ஓவியா சட்டென்று தன் கையை அவனிடமிருந்து இழுத்தாள். ஆனால் அவன் அவள் கையை விடவில்லை. அம்மா அதை கவனியாமல் இல்லை. ஆனால் அவர் எதையும் கவனியாது போல் கிரணின் அருகிலிருந்த ஒரு ஸ்டூல் மீது டீயை வைத்துவிட்டு அங்கு அருகிலிருந்த இருக்கையில் அவரும் அமர்ந்தார். சிறிது நேரம் ஓவியாவிடமும் அம்மாவிடமும் பேசிவிட்டு கிரண் அங்கிருந்து விடை பெற்றான். அப்போதுதான் காவியா, தாத்தா, பாட்டி, அப்பா 4வரும் வந்தனர். வெளியே கிரணின் காரை கண்டதும் காவியாவின் முகம் இருண்டு போனது. இது கிரணோட காராச்சே என்றார் அப்பா. அப்போது கிரண் வீட்டிலிருந்து வெளியே வந்தான். அவர்களை கண்டு நலம் விசாரித்துவிட்டு புன்னகையுடன் விடை பெற்றான். கிரண் மற்றும் அவன் அப்பா அம்மா மூவரும் 2 கார்களில் ஓவியாவின் வீட்டை அடைந்தனர். ஓவியாவின் அப்பா அம்மா இருவர் மட்டுமே இவர்களோடு செல்ல தயாராகி இருந்தனர். அங்கிள், ஓவியாவையும் நம்ம கூட அழைச்சிட்டு போகலாம் என்றான் கிரண். இல்லைப்பா, அவள் வரலன்னு தான் சொன்னான். அவளுக்கு உடம்பு வேற சரியில்லை, அதனால தான் கூட்டிகிட்டு போகலான்னு சொன்னேன். வீட்டுக்குள்ளேயே இருந்தால் நோய் சீக்கிரம் குணமாகாது என்றான். கிரணின் ஒவ்வொரு அசைவுகளையும் ரசித்து கொண்டிருந்த காவியாவிற்கு அவன் கூறியதை கேட்டதும் கோபம் உச்சியை தொட்டது. அவளுக்கு தான் உடம்பு சரியில்லைல்ல, இனி டிராவல் பண்ணால் காற்று பட்டு காய்ச்சல் அதிகமாகும் என்று எரிச்சலாக கூறினாள் காவியா. காவியா, நீ பேசாமேரு என்றார் அப்பா. ஓவியாவை பார்த்து, நீ என்னம்மா சொல்கிற என்றார். அப்பா, நானும் வரேன்ப்பா
எனக்கு சின்ன ஒரு ஷாப்பிங் பண்ணணும் என்றாள். சரிம்மா, நீ சீக்கிரம் புறப்படு என்றார் அப்பா. காவியாவிற்கு கோபம் தலைக்கேறியது. அப்படின்னா நானும் வரேன், எனக்கும் ஷாப்பிங் பண்ணணும் என்றாள். வேண்டாம் காவியா, நீ பாட்டி தாத்தாவுக்கு துணையாக வீட்டிலேயே இரு என்று அப்பா குரலை உயர்த்த காவியா அடங்கி போனாள். ஓவியா தயாரானதும் அனைவரும் புறப்பட தயாராயினர். சமந்தி, உங்களுக்கு ஆட்சேபனை இல்லைன்னா ஓவியா கிரணோட வரட்டும், நீங்கள் 2 பேரும் எங்களோட காரில் வாங்க என்றார் கிரணின் அப்பா. ஓவியாவின் அப்பா அம்மா சிறிது தயங்கினர். அது எப்படி முடியும்? கல்யாணத்துக்கு அப்புறம் எங்கே வேணால் கூட்டிகிட்டு போங்க, இப்போல்லாம் உங்களோட தனியாக காரில் அனுப்ப முடியாது என்றாள் காவியா. காவியா, நீ பேசாம இரு என்றார் அப்பா. அங்கிள் ப்ளீஸ், நீங்கள் என்னை நம்பலாம். ஓவியாவை பத்திரமா உங்ககிட்ட திருப்பி தர வேண்டியது என்னுடைய கடமை. ப்ளீஸ் அங்கிள், என் கூட அனுப்பி வைங்க என்றான். கிரணின் அந்த வேண்டுகோளை கேட்டு ஓவியாவின் அப்பா அம்மா இருவரும் புன்னகைத்தனர். சரிப்பா, ஓவியா உன் கூடவே வரட்டும். உன் மேல நம்பிக்கை இல்லாமல் இல்லை, ஆனாலும் ஒரு சின்ன தயக்கம், அவ்வளவுதான் என்ற ஓவியாவின் அப்பா ஓவியாவை பார்த்தார். என்னம்மா, நீ கிரணோட வரியா? சரிப்பா என்றவள் கிரணுடன் அவன் காரில் அவனோடு முன் இருக்கையில் ஏறி அமர்ந்தாள். காவியா ஓவியாவை கோபமாக முறைத்தாள். பாட்டி காவியாவின் முகத்தை கண்டு பயந்தார். என்னங்க இது, நம்ம காவியா இப்போ ரொம்ப மாறி போயிட்டா, ஏதோ ஒரு விரோதியை பார்க்குற மாதிரி ஓவியாவை பார்க்குறா, எனக்கு ரொம்ப பயமாக இருக்கு என்றார் பாட்டி. நீ எதுக்காக பயப்படுற சாவித்திரி? நாளாக நாளாக அவளோட கோபம் காணாமல் போயிடும். எனக்கு அப்படி தோணலைங்க, நாளாக நாளாக அவளோட கோபம் அதிகமாகிற மாதிரி தான் தோணுது என்று பயந்தவாறே கூறினார் பாட்டி. சிறிது நாட்களாகவே காவியாவின் நடவடிக்கை எதுவும் சரியில்லை. அதை தாத்தாவும் கவனிக்கத்தான் செய்தார். ஏனோ தாத்தாவின் மனதிலும் பயம் தலை தூக்கியது. 2 காரும் புறப்பட்டு சென்றது. காவியா கோபமாக வீட்டினுள் ஓடி வந்து ஹாலில் மேஜை மீது வைக்கப்பட்டிருந்த பூஜாடியை எடுத்து எறிந்து உடைத்தாள். அந்த ஓவியாவையும் ஒரு நாள் இதே மாதிரி அழிச்சிடுறேன் பாருங்க என்றாள் கோபமாக. தாத்தா பாட்டி இருவரும் நடுங்கி போயினர். கிரண் கூறியது எவ்வளவு உண்மை! வீட்டினுள் இருந்தவரை தன் நோய் குணமடையாதது போல் இருந்தது. ஆனால் இப்போது ஏதோ ஒரு புத்துணர்ச்சி, நோய் பறந்து போனது போல் தோன்றியது. கிரண் ஏசியை அணைத்துவிட்டு காரின் கண்ணாடியை இறக்கிவிட்டிருந்தான். மெல்லிய காற்று ஓவியாவின் முகத்தை வருடி செல்ல அவள் மெல்ல கண்மூடினாள். கிரண் ஓவியாவின் கையை பற்றியிருந்தான். ஏனோ அவன் தோளில் சாய்ந்து கொள்ள வேண்டும் போல் தோன்ற ஓவியா கிரணின் தோளில் மெல்ல சாய்ந்தாள். கிரண் அவளை சுற்றி வளைத்து அணைத்தான். எத்தனையோ ஜென்மங்களாக தொடர்ந்து வரும் ஒரு பந்தம் போல் இருவருக்கும் தோன்றியது. ஓவியாவை தன் மனைவியாகவே பாவித்தான் கிரண். ஓவியாவின் மனதிலும் அப்படி ஒரு எண்ணம்தான் வேரூன்றி இருந்தது. ஓவியா, நான் உனக்கு ஏதாவது கிஃப்ட் வாங்கி தரலான்னு ஆசைப்படுறேன், உனக்கு என்ன வேணும் என்று காதலோடு கேட்டான் கிரண். எனக்கு வாழ்க்கை ஃபுல்லாக என்னோட மரணம் வரைக்கும் உங்களை பிரியாத வரம், அதுதான் எனக்கு வேணும். அது ஒன்று தவிர வேறு எதுவும் எனக்கு தேவையில்லை என்று ஓவியா கூறும்போது ஓவியா தன் மீது எவ்வளவு காதலாக இருக்கிறாள் என்பதை புரிந்து கொண்டான். சத்தியமா ஓவியா, என்னோட வாழ்க்கையில் உன்னை தவிர வேற ஒரு பொண்ணுக்கும் இடம் இல்லை, மரணம் வரைக்கும் இல்லை, அதையும் தாண்டி கூட உன்னை பிரியாத வரம், அதுதான் எனக்கு வேணும் ஓவியா என்றான் கிரண். அப்போதுதான் ஓவியாவின் காய்ச்சல் குறைந்து விட்டிருந்ததை கிரண் உணர்ந்தான். ஓவியாவும் அதை உணர்ந்தாள். துணி நகை எல்லாம் எடுக்கும்போது கிரண் ஓவியாவிற்கு பார்த்து பார்த்து ஒவ்வொன்றையும் தேர்வு செய்தான். இருவரும் கணவன் மனைவி என்றுதான் துணி நகை கடைகளில் இருப்பவர்கள் முதலில் நினைத்தனர். ஓவியாவின் அப்பா அம்மாவிற்கு கூட ஆச்சரியம். ஓவியாவின் நோய் பறந்து போனது போல் அவள் மிகவும் உற்சாகமாக இருந்தாள். திருமண தேவைகளுக்கான துணி நகை எல்லாவற்றையும் எடுத்து முடித்ததும், உங்கள் நான் ஓவியாவோட சின்ன ஒரு ஷாப்பிங் போயிட்டு வரேன், அதுக்கு உங்கள் அனுமதி வேணும், சீக்கிரமாக வீட்டில் கொண்டு வந்து விட்டுடுறேன் என்றான் கிரண்.
சரிப்பா, ஆனால் ரொம்ப லேட் பண்ணக்கூடாது என்றார் ஓவியாவின் அப்பா. கண்டிப்பா அங்கிள் என்றவன் தன் அப்பா அம்மாவிடம் கூறிவிட்டு ஓவியாவை அழைத்து கொண்டு புறப்பட்டான். ஓவியா தன் அருகில் இருக்கும்போது என்ன ஒரு ஆனந்தம்! கடை கடையாக ஏறி இறங்கி அவளுக்கு ஏதேதோ வாங்கி கொடுத்தான். ஒரு அரை மணி நேரம் அவளோடு ஒன்றாக இணைந்து சுற்றி திரிந்தான். பின் நேராக குன்னூரை நோக்கி பயணம். அவளிடம் பேச பேச திகட்டவில்லை. அவளது விருப்பு வெறுப்பு, அவளை பற்றிய சிறு சிறு விஷயங்களை கூட கேட்டு தெரிந்து கொண்டான். கிரணை இன்னும் ஆழமாக ஓவியாவும் புரிந்து கொண்டாள். ஓவியாவின் அப்பா அம்மா இருவரும் வீட்டை அடைந்தவுடன் காரின் ஒலியை கேட்டதும் காவியா ஓடி வந்து பார்த்தாள். அப்பா அம்மா மட்டும் கை நிறைய பொருட்களுடன் காரிலிருந்து இறங்கி வர அவளது பார்வை சிறிது தூரம் வரை எட்டி சென்றது. ஆனால் ஓவியாவையும் கிரணையும் காணவில்லை. அவர்களின் கார் கண் எட்டும் தூரம் வரை இல்லை. கோபம், ஆத்திரம் எல்லாம் சேர்ந்து அவளை ஒரு பைத்தியமாகவே மாற்றியது. யாரிடமும் ஒன்றும் பேசாமல் ஹாலில் ஒரு இருக்கையில் வந்து அமர்ந்து கொண்டாள். அப்பா அம்மா வீட்டினுள் வரும்போது ஏதோ மூன்றாவது மனிதர்களை பார்ப்பது போல் பார்த்தாள் காவியா. என்னங்க, இவளுக்கு என்ன ஆச்சு? ஏன் இப்படி உட்கார்ந்திருக்கா என்று அம்மா கேட்டார். நீ பேசாம இரு. ஓவியாவோட கல்யாணம் முடிகிற வரைக்கும் இவ இப்படி தான் இருப்பா. உடனே இவளுக்கு ஒரு நல்ல பையனா பார்த்து இவளோட கல்யாணத்தையும் கூடிய சீக்கிரமே முடிச்சிடணும் என்றார் அப்பா. ஒரு அரை மணி நேரம் கழித்து ஏதோ காரின் சத்தம் கேட்டு ஜன்னல் வழியாக எட்டி பார்த்தாள் காவியா. கிரணின் கார் வீட்டு வாசலை அடைந்தது. ஓவியா கிரணிடம் விடை பெற தயாரானாள். சரி, நம்ம திரும்பவும் சந்திக்கலாம் என்று கூறிவிட்டு காரிலிருந்து இறங்க தயாரானாள் ஓவியா. இனி எப்போ சந்திக்கலாம் என்று கேட்டான். நான் ஃபோன் பண்ணுறேன், கண்டிப்பாக ஃபோன் பண்ணு ஓவியா. சரி என்றவள் காரிலிருந்து இறங்கி பின் இருக்கையில் கிரண் வாங்கி கொடுத்த பொருட்கள் இருந்ததையெல்லாம் எடுத்துக்கொண்டு கையசைத்து அவனுக்கு விடை கொடுத்தாள். சட்டென்று அவள் கையை பற்றி அவள் கையில் ஒரு முத்தத்தை கொடுத்துவிட்டு அவனும் பதிலுக்கு கை அசைத்துவிட்டு புறப்பட்டான். இதை ஜன்னல் வழியாக பார்த்து கொண்டிருந்த காவியாவிற்கு கொஞ்சமும் பிடிக்கவில்லை. ஓவியா வீட்டினுள் வந்ததும் அவளை கோபமாக முறைத்தாள். என்ன ஆச்சு காவியா என்று கேட்டுக்கொண்டே காவியாவின் அருகில் வந்தாள் ஓவியா. ஓவியா சற்றும் எதிர்பாராத விதம் அவள் கன்னத்தில் பலார் என்று அறைந்தாள் காவியா. அவள் அறைந்த சத்தம் கேட்டு அப்பா அம்மா தாத்தா பாட்டி அனைவரும் ஹாலுக்கு ஓடி வந்தனர். என்ன திமிர்டி உனக்கு? இப்படி நாகரிகமே இல்லாம கல்யாணத்துக்கு முன்னாடி ஒருத்தரோட ஊர் சுத்திட்டு வர, அவர் கையை பிடிச்சு முத்தம் கொடுக்கிறாரு, நீ இழுச்சிட்டு நிக்கிற, வெக்கமா இல்லை என்று கோபத்தில் கத்தினாள். காவியா, என்னடி ஆச்சு உனக்கு என்று அம்மா கோபமாக கேட்டார். உங்க பொண்ணு ஒருத்தரோட ஊர் சுத்திட்டு வந்திருக்கா, அதை என்னன்னு கேட்க உங்களால முடியல, ஏன் மேல கோபம் வருதா? மீண்டும் ஓவியாவை நோக்கி திரும்பினாள். ஏய், இங்க பாரடி, கல்யாணத்துக்கு முன்னாடி அவரோட இப்படி ஊர் சுத்துனா அப்படியே உன்னை கொலை பண்ணிடுவேன் என்று கத்திவிட்டு தன் அறைக்கு சென்று கதவை தாளிட்டு கொண்டாள். அதிர்ச்சியில் உறைந்து சிலையென நின்றிருந்தாள் ஓவியா. காவியா மீண்டும் தன் அறை கதை திறந்து கொண்டு வெளியே வந்தவள் ஓவியாவின் கையில் இருக்கும் பொருட்களை எல்லாம் அவளிடமிருந்து பிடுங்கினாள். இதெல்லாம் எனக்கு சொந்தம் என்று கூறினாள். ஏய் காவியா, அதெல்லாம் கிரண் அவளுக்கு வாங்கி கொடுத்தது, உனக்கு தேவையானதை நாங்கள் வாங்கிட்டு வந்திருக்கோம் என்று அம்மா கூற, அதையெல்லாம் இவளுக்கு கொடுங்க, எனக்கு இது போதும் என்றவள் மீண்டும் தன் அறைக்குள் வந்து கதவை சாத்தி கொண்டாள். அம்மா ஓவியாவின் அருகில் வந்து அவள் கன்னத்தை வருடினார். காவியாவின் விரல்கள் அவள் கன்னத்தில் அப்படியே பதிந்திருந்தது. ஓவியா, நீ கவலைப்படாதம்மா, அவளோட குணம்தான் உனக்கு தெரியுமே. ஏதாவது ஒன்று வேணும்னு அடம் பிடிச்சா அதை அடையாம ஓயவே மாட்டா. அது மாதிரி நீயே வச்சுக்கோன்னு கிரணை தூக்கி கொடுக்கவா முடியும்? உன்னோட கல்யாணம் முடிகிற வரைக்கும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோமா, எல்லாம் சரியாயிடும். எதுக்கும் அவகிட்ட கொஞ்சம் ஜாக்கிரதையாகவே இரு என்றார் அம்மா. ஓவியா எதுவும் பேசாமல் தன் அறைக்கு வந்து படுக்கையில் அப்படியே படுத்து கொண்டாள். மறுநாள் காலை கிரண் தன் அலுவலகத்தில் ஏதோ வேலையாக இருக்க அவனது கைபேசி அழைத்தது. டிஸ்பிளே அம்மா என்று காட்டியது. போனை எடுத்து அம்மா சொல்லுங்க என்றான். கிரண், ஓவியாவோட அப்பா இப்போதாப்பா ஃபோன் பண்ணாரு. ஓவியாவுக்கு ஏதோ ஃபுட் பாய்சனாம், கொஞ்சம் சீரியஸாக ஹாஸ்பிட்டலில் சேர்த்துருக்காங்களாம்
என்று அம்மா கூறவும் கிரண் நடுங்கி போனான். சட்டென்று தன் இருக்கையிலிருந்து எழுந்தவன் மேஜை மீது இருந்த கார் கீயை கையில் எடுத்துக்கொண்டு படபடவென்று புறப்பட்டான். என்னம்மா சொல்றீங்க? எந்த ஹாஸ்பிட்டல் என்று பதறியபடியே கேட்டான். கருணை ஹாஸ்பிட்டல் பா, நான் உடனே அங்கே போறேம்மா, நீங்க வந்துடுங்க என்று கூறியவன் போனை துண்டித்துவிட்டு தன் காரை எடுத்துக்கொண்டு வேகமாக புறப்பட்டான். கிரண் தீவிர சிகிச்சை பிரிவை அடையும் போது ஐசியூவின் வெளியே ஓவியாவின் அப்பா, அம்மா, பாட்டி, தாத்தா, காவியா அனைவரும் கலவரத்தோடு நின்று கொண்டிருந்தனர். கிரண் அவர்களின் அருகில் வந்தான். யாரிடமும் எதுவும் கேட்க இயலவில்லை. அவனது மனம் தவியாய் தவித்தது. ஓவியாவின் அப்பாவின் அருகில் வந்தான். அங்கிள், டாக்டர் என்ன சொன்னாங்க என்று கேட்கும்போதே அவனது குரல் தடுமாறி போனது. எதுவும் சொல்ல முடியாதுன்னு சொல்லிட்டாங்கப்பா என்றவரின் கண்களில் கண்ணீர். என்ன நடந்தது அங்கிள்? எப்படி ஃபுட் பாய்சன் என்றான். தெரியலப்பா, அம்மா தான் சாம்பாரில் பல்லி விழுந்து கிடக்குன்னு சொன்னாங்க என்றார். கிரணின் பார்வை பாட்டியின் மீது விழுந்தது. வீட்டார் அனைவரை விடவும் அவர்தான் நிலை குலைந்து போயிருந்தார். அவர் எதுவும் கூறும் மனநிலையில் இல்லை என்று அவனுக்கு புரிந்தது. கிரணின் அப்பா அம்மாவும் வந்து சேர்ந்தனர். சிறிது நேரம் கழித்து டாக்டர் ஒருவர் வெளியே வந்தார். ஓவியாவோட அப்பா அம்மா என்றவரின் பார்வை கிரணின் மீது விழுந்தது. கிரணின் பார்வையும் அவர் மீது விழுந்தது. ஒரு முறை ஒரு கார் விபத்தில் சிக்கி உயிருக்கு போராடி கொண்டிருந்தவரை காப்பாற்றி மருத்துவமனையில் சேர்த்து காசை கட்டி அவருக்கு சிகிச்சையும் அளித்து அவர் நினைவு திரும்பும் வரை அவருடனே இருந்தான். பிறகுதான் அவர் ஒரு டாக்டர் என்றும் அவர் பெயர் சிவகுமார் என்றும் தெரிய வந்தது. அவரும் அவர் மனைவியும் கையெடுத்து கும்பிட்டு அவனுக்கு நன்றி கூறினர். ஹலோ கிரண், நீங்க என்ன இங்க என்றார். ஓவியா என்னோட வருங்கால மனைவி டாக்டர். அப்படியா? ப்ளீஸ் நீங்களும் ஓவியாவோட அப்பா அம்மாவோட என்னோட அறைக்கு வாங்க என்று அழைத்துவிட்டு டாக்டர் முன்னே செல்ல மூவரும் அவர் பின்னால் சென்றனர். டாக்டர் தன் இருக்கையில் ஏதோ யோசனையோடு சிறிது நேரம் கண்மூடி அமர்ந்திருந்தார். கிரண், ஓவியாவின் அப்பா அம்மா மூவரும் பொறுமை இழந்து அமர்ந்திருந்தனர். கிரண், நீங்கள் எனக்கு ரொம்ப வேண்டப்பட்டவர்ன்றதுனால மட்டும்தான் உங்களை நான் இப்படி கூப்பிட்டு பேசுகிறேன். இல்லைன்னா நான் இதுக்கு முன்னாடியே போலீஸுக்கு ஃபோன் பண்ணியிருப்பேன். என்ன டாக்டர், என்ன ஆச்சு என்று பதறினான் கிரண். ஆமா கிரண், இவங்க பேஷண்ட்டை கொண்டு வந்தப்போ பல்லி விழுந்த சாப்பாட்டை சாப்பிட்டுட்டாங்கன்னு தான் சொன்னாங்க. ஆனால் விஷம் கலந்த உணவை தான் ஓவியா சாப்பிட்ருக்காங்க. அதனால தான் அவங்க இந்த நிலைக்கு வந்திருக்காங்க. வீட்டில் ஏதோ பிரச்சனையும் நடந்திருக்கு. ஓவியாவோட கன்னத்தில் யாரோ அடித்ததுக்கான அடையாளம் அவங்க கன்னத்தில் இருக்கு. கண்டிப்பாக இது ஒரு கொலை முயற்சி இல்லைன்னா தற்கொலை முயற்சி. அப்போ கண்டிப்பாக போலீஸுக்கு ஃபோன் பண்ணி தானே ஆகணும் என்றார் டாக்டர். மூவரும் ஆடி போயினர். இல்லை டாக்டர், ஓவியா கண்டிப்பாக தற்கொலை பண்ண முயற்சி பண்ண மாட்டா. கொலைக்கான எந்த ஒரு சூழலும் அவங்க வீட்லேயும் இல்லை. இது ஏதோ தெரியாமல் நடந்த ஒரு விபத்து தான். ப்ளீஸ் நீங்கள் போலீஸுக்கெல்லாம் ஃபோன் பண்ண வேண்டாம். இன்னும் ஒரு வாரத்தில் எங்கள் கல்யாணம் இருக்குது என்றான் கிரண். அதுக்கு ஓவியா உயிரோடு இருக்கணுமே கிரண். ரொம்ப சீரியஸான நிலைமையில தான் இப்போ ஓவியா இருக்காங்க என்றதும் ஓவியாவின் அம்மாவின் தொண்டையிலிருந்து ஒரு சத்தம் வெளியேற அவர் வாயை பொத்தி அழுதார். ஓவியாவின் அப்பாவும் நிலை குலைந்து போனார். கிரண் அந்த சூழலில் தன்னை திடமாக வைத்து கொண்டான். அவன் மனம் அழுது புலம்பினாலும் அதை வெளிக்காட்டவில்லை. டாக்டர், ஓவியாவை காப்பாற்ற முடியாதா? என்னால் முடிஞ்ச அளவு நான் முயற்சி பண்ணிட்டேன், இனி கடவுள் விட்ட வழி என்றார் டாக்டர். ப்ளீஸ் டாக்டர், நான் ஓவியாவை பார்க்கலாமா? இப்போ யாரையும் அனுமதிக்கக்கூடாது கிரண். ஆனால் சில உறவுகளோட அருகாமை கூட சிலரோட உயிரை திரும்ப கொண்டு வந்த அனுபவம் எனக்கு உண்டு. அதனால் நான் உங்களை அனுமதிக்கிறேன். நீங்கள் மட்டும் என் கூட வாங்க என்றார். டாக்டர், நாங்களும் ஒரு தடவை ஓவியாவை வந்து பார்த்துடுறோம் என்றார் ஓவியாவின் அப்பா. முதல்ல கிரண் வரட்டும், அதுக்கப்புறம் உங்கள் 2 பேரையும் அனுமதிக்கிறேன் என்றார் டாக்டர். நால்வரும் ஐசியூவின் முன் வந்தனர்.
டாக்டர் கிரணை மட்டும் அழைத்து கொண்டு ஐசியூவினுள் சென்றார். ஓவியாவை கண்டதும் அதுவரை கிரணிடம் இருந்த தைரியம் அவனது பாதம் வழியாக ஒழுகி போனது. அவன் உடல் தள்ளாடுவது போல் அவனுக்கு தோன்றியது. மெல்ல நடந்து ஓவியாவின் அருகில் வந்தான். டாக்டர் கூறியது சரிதான். அவள் கன்னத்தில் யாரோ அடித்து 4 விரல்கள் அப்படியே பதிந்து கிடந்தது. ஓவியாவை யார் இப்படி அடித்தது என்ற ஒரு கோபம் அவன் மனதில் எழுந்தது. கிரண், நான் ஒரு விஷயம் கேட்டால் உண்மையை சொல்வீங்களா? கண்டிப்பாக டாக்டர். ஓவியாவுக்கு இந்த கல்யாணத்தில் விருப்பம் இல்லையா என்று டாக்டர் கேட்டவுடன் கிரணின் கண்களிலிருந்து கண்ணீர் எட்டி பார்த்தது. டாக்டர், ஓவியா என்னோட வருங்கால மனைவி இல்லை, அவ இப்பவும் என்னோட மனைவி தான் என்றவனின் குரல் தடுமாறியது. அதன் பின் நேற்று வரை நடந்த நிகழ்வுகளை கூறி முடித்தான். சரி கிரண், நீங்கள் ஓவியா கிட்ட ஏதாவது பேசி பாருங்க. இதுவரைக்கும் எந்த சலனமும் அவங்க கிட்ட இல்லை. கிரண் ஓவியாவின் அருகில் வந்து நின்றான். அவளது கையை மெல்ல பற்றினான். ஓவியா, என்னம்மாச்சு உனக்கு என்று கூறும்போதே கண்களிலிருந்து கண்ணீர் துளிகள் சிதறி அவளது கைகளில் விழுந்தது. ஒரு 5 நிமிடம் மட்டுமே அவனை அங்கு நிற்க டாக்டர் அனுமதித்தார். கிரண், ரொம்ப நேரம் இங்கே இப்படி நிற்க முடியாது, நீங்கள் போயிட்டு ஓவியாவோட அப்பா அம்மாவை அனுப்பி வைங்க என்றார். ஓகே டாக்டர் என்றவன், ஓவியா நான் போயிட்டு வரேன் என்று கூறியவாறே ஓவியாவின் கையிலிருந்து மெல்ல தன் கையை விடுவித்தான். ஆனால் அவனால் இயலவில்லை. அவன் கண்கள் வியப்பில் அகல விரிந்தது. எந்த ஒரு சலனமும் இல்லாமல் இருந்த ஓவியாவின் கை இப்போது தன் கையை மெல்ல மெல்ல இறுக்கமாக பற்றுவதை வியப்போடு பார்த்தான். ஓவியாவின் உடலில் மாற்றங்கள் ஏற்படுவதை டாக்டரும் கவனித்தார். கிரண், ப்ளீஸ் போகாதீங்க என்றவர் அப்போதுதான் கிரணின் கையை ஓவியா இறுக்கமாக பற்றி இருப்பதை கவனித்தார். இப்படின்னா கொஞ்சம் முன்னாடியே உங்களை வெளியே போக சொல்லியிருப்பேனே என்று டாக்டர் குறும்பாக கூறினார். சரி, இப்போ நீங்கள் பேரை சொல்லி கூப்பிட்டு பாருங்க என்றார். ஓவியா என்று கிரண் அழைத்தும் அவளிடம் எந்த பதிலும் இல்லை. கிரண் 2-3 முறை ஓவியா என்று அழைத்தான். ஆனால் எந்த சலனமும் அவளிடம் இல்லை. சரி கிரண், நீங்கள் வெளியே போயிட்டு ஓவியாவோட அப்பா அம்மாவை அனுப்பி வைங்க என்றார். கிரண் தன் கையை மெல்ல ஓவியாவிடமிருந்து விடுவித்தான். ஓவியாவின் அப்பா அம்மா இருவரும் ஓவியாவின் அருகில் வந்தனர். அம்மாவால் தன் வேதனையை கட்டுப்படுத்த இயலவில்லை. அவர் மெல்லிய சத்தத்தோடு அழுதார். ப்ளீஸ்மா அழாதீங்க, இதனால தான் உங்களை அனுமதிக்கலை என்றார் டாக்டர். ஆனால் என்ன ஒரு ஆச்சரியம், ஓவியாவின் கண்கள் மெல்ல அசைய துவங்கியது. ஓவியா என்று அம்மா அவளை அப்படியே கட்டி அணைத்தார். நர்ஸ் அதை தடுக்க முயன்றார். வேண்டாம் என்று டாக்டர் அவரை தடுத்தார். அம்மா என்று மெல்லிய குரல் ஓவியாவிடமிருந்து வெளிப்பட்டது. அம்மா, ஏன் அழறீங்க? எனக்கு எதுவும் இல்லை என்று மெல்லிய குரலில் கூறினாள் ஓவியா. பின் அவளது நினைவுகள் மறைந்தது. ப்ளீஸ் நீங்கள் வெளியில் இருங்க என்றார் டாக்டர். 2 நாட்கள் தீவிர சிகிச்சை பிரிவில் தொடர்ந்த பின் ஓவியா அறைக்கு மாற்றப்பட்டாள். முழு நேரமும் கிரண் மருத்துவமனையிலேயே தான் இருந்தான். அதன் பின் 2 நாட்களில் மருத்துவமனையிலிருந்து வீடு திரும்பினாள் ஓவியா. ஓவியாவை வீட்டில் விட்டுவிட்டு கிரண் தன் வீட்டிற்கு வந்தான். அன்றுதான் அவன் நிம்மதியாக உறங்கினான். மறுநாள் காலை அவன் அலுவலகத்திற்கு செல்ல தயாராகி தன் காரின் அருகில் வர அவனது செல்போன் ஒலித்தது. டிஸ்பிளே ஓவியா என்று காட்டியது. சட்டென்று ஃபோனை எடுத்தான். சொல்லு ஓவியா, இப்போ எப்படி இருக்கு உனக்கு என்றான். நல்லா இருக்கேன், நீங்கள் இப்போ என்ன பார்க்க வருவீங்க என்றாள். 5 நாள் ஆச்சு ஓவியா ஆஃபீஸ் போகாமல். இன்னைக்கு கண்டிப்பாக போயாகணும். சாயந்தரம் கண்டிப்பாக உன்னை பார்க்க வரேன் என்றான். ஓகே பாய் என்றாள். ஓகே பாய் என்றவன் அழைப்பை துண்டித்தான். கிரணை அழைத்துவிட்டு செல்லை தன் அருகில் வைத்துவிட்டு மெல்ல எழுந்து குளியல் அறைக்கு சென்றாள் ஓவியா. குளித்து உடை மாற்றி வெளியே வரும்போது அம்மா அவளுக்கு உணவு கொண்டு வந்திருந்தார். என்னம்மா, நான் இப்போ நல்லா தானே இருக்கேன், நானே வந்து சாப்பாட்டை எடுத்திருப்பேனே என்றாள். இல்லைம்மா, பாட்டி ரொம்ப பயப்படுறாங்க, அவங்க தான்
கிச்சனில் வந்து உனக்கு இந்த இட்லியை எடுத்து கொடுத்தாங்க, இதை கொண்டு போய் ஓவியாவுக்கு கொடு, நான் வேலையை பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி அனுப்புனாங்க. சரிம்மா நான் சாப்பிட்றேன், நீங்கள் போங்க. இல்லை ஓவியா, நீ இப்போவே சாப்பிடு என்றவாறே அறைக்குள் வந்தார் பாட்டி. அம்மா சமையல் அறைக்கு சென்றார். பாட்டியின் இந்த மாற்றத்தை தாத்தா வியப்போடு பார்த்தார். ஓவியா உண்டபின் அவளிடமிருந்து தட்டை வாங்கி கொண்டு வெளியே வந்த பாட்டியிடம், என்ன ஆச்சு சாவித்திரி, நீ ஏன் இப்படி பயப்படுற? தெரியாமல் பள்ளி விழுந்தா? சாப்பாட்டை ஓவியா சாப்பிட்டதால கொஞ்ச நாள் ஹாஸ்பிட்டலில் இருந்தா, அவ்வளவுதானே, அதுக்கு இப்படியா பயப்படுறது என்றார். பாட்டியின் கண்களிலிருந்து கண்ணீர். இல்லைங்க, அது தெரியாமல் நடந்த தப்பில்லை, தெரிஞ்சே நடந்த தப்பு தான் என்று பாட்டி கூற தாத்தா அதிர்ச்சியோடு பாட்டியை பார்த்தார். நேற்று காவியா தன்னை அறைந்த கவலையில் ஓவியா டீ கூட குடிக்காமல் கவலையோடு தன் அறையிலேயே முடங்கி கிடந்தாள். மெல்ல ஓவியாவின் அறைக்குள் வந்தாள் காவியா. சாரி ஓவியா, ஏதோ கோபத்தில் நேற்று உன்னை அடிச்சிட்டேன், தப்பு தான். அதுக்கு இப்படி சாப்பிடாம இருந்தா எப்படி? நானே உனக்கு சாப்பாட்டை எடுத்துகிட்டு வந்து ஊட்டி விட்டுட்டா என்றாள். இல்லை வேண்டாம், நானே சாப்பிட்டுக்கிறேன் காவியா என்றாள். அப்படின்னா என் மேலே உனக்கு இன்னும் கோபம் போகலை அப்படிதானே என்றாள் காவியா. சரி, நீயே எனக்கு ஊட்டி விடு என்றாள் ஓவியா. மகிழ்ச்சியில் துள்ளி குதித்து கொண்டு காவியா சமையலறைக்கு வந்தாள். பாட்டி வீட்டின் பின்புறம் கொடியில் துணியை துவைத்து காய வைத்து கொண்டிருந்தார். தற்செயலாக சமையலறையை திரும்பி பார்த்தவர் ஜன்னல் வழியாக காவியா நிற்பதை கண்டார். பாட்டி வெளியே நிற்பதை காணாமல் அவள் தன் கையில் இருந்த பாட்டிலை ஜன்னல் வழியாக வெளியே எறிந்தாள். பாட்டி துணிகளை எல்லாம் கொடியில் விரித்துவிட்டு நடந்து வர அவரது காலில் அந்த பாட்டில் தட்டியது. என்ன பாட்டில் இது என்று தனக்குத்தானே கூறிக்கொண்டு அந்த பாட்டிலை எடுத்து பார்த்தவர் நடுங்கி போனார். அது ஒரு விஷக்குப்பி. அவர் இதயம் அப்படியே நின்று போனது. பாட்டி வேகமாக ஓடி காவியாவின் அறைக்கு வந்தார். காவியா அறையில் இருக்கவில்லை. அம்மா, காவியா ஓவியாவோட ரூமில் இருக்கா என்று தன் மருமகள் கூறவும் பதற்றத்தோடு ஓவியாவின் அறைக்கு வந்தவர் காவியா ஓவியாவிற்கு உணவு ஊட்டுவதை வேதனையோடு கண்டார். ஓவியா, அதை சாப்பிடாதம்மா, சாம்பாரில் பல்லி விழுந்து கிடக்கு என்று கத்தினார். அது மட்டும்தான் ஓவியாவின் நினைவில் இருந்தது. ஓவியா கிரணிடம் நடந்தவற்றை கூறினாள். ஓவியா தன்னை பாட்டி காப்பாற்றியதை கூறினாலே தவிர காவியா தன்னை அடித்ததையும் அதனால் தான் அறையில் முடங்கி கிடந்ததையும் காவியா சாப்பாட்டை கொண்டு வந்து தனக்கு ஊட்டியதையும் கூறவில்லை. ஓவியா கூறியதை கேட்டபடி அமர்ந்திருந்த கிரணின் மனதில் 1000 சந்தேகங்கள் எழுந்தது. ஆனாலும் தன் அருகில் அமர்ந்திருந்த பாட்டியின் கையை மெல்ல பற்றினான். பாட்டி, நீங்கள் மட்டும் சரியான சமயத்தில் வராமல் இருந்திருந்தா ஓவியாவை உயிரோடவே பார்த்துருக்க முடியாது. ரொம்ப நன்றி பாட்டி, என்னோட ஓவியாவை மீட்டு தந்ததுக்கு என்று கிரண் கூறும்போது காவியா பாட்டியை மனதில் திட்டி தீர்த்தாள். கிழவி ஓடி வந்து காரியத்தையே கெடுத்துடுச்சு. சாம்பாரில் பல்லி எப்படி விழுந்தது, கிழவி எப்படி பார்த்தது என்று காவியா யோசித்தாள். பாட்டி, சாம்பாரில் பல்லி விழுந்ததை நீங்கள் எப்படி பார்த்தீங்க என்று தன் முதல் சந்தேகத்தை எழுப்பினான் கிரண். அது சொல்ல கொஞ்சம் கூச்சமாக இருக்குப்பா. அன்னைக்கு பசி கொஞ்சம் ஜாஸ்தியாக இருந்ததா, அதனால் சாப்பிடலான்னு இட்லி எடுத்து வச்சு சாம்பாரை ஊற்றினேன். சரியாக தட்டில் பல்லி வந்து விழுந்துடுச்சு என்றார் பாட்டி. சரி ஓவியா, அன்னைக்கு வீட்டில் வேற யாரும் சாப்பிடலையா, நீ மட்டுமா சாப்பிட்ட என்று கேட்டான் கிரண். இல்லை, நான் எழுந்தப்போ ரொம்ப லேட் ஆயிடுச்சு, அதனால் லேட்டாக தான் சாப்பிட்டேன். மற்றவங்க சாப்பிட்டதுக்கப்புறம் பல்லி விழுந்திருக்கும் என்றாள். சரி ஓவியா, உன்னோட கன்னத்தில் என்ன அடி விழுந்த அடையாளம், யார் உன்னை அடித்தது என்று கேட்க அனைவரின் நாவும் தொண்டையில் ஒட்டி கொண்டது. என்ன ஆச்சு, எல்லாரும் பேசாமல் இருக்கீங்க, ஓவியாவை யார் அடித்தது என்று சந்தேகமாக கேட்டான். கிரண், ஓவியாவை நான் தான்ப்பா அடித்தேன் என்று ஓவியாவின் அம்மா கூறினார். ஏன் ஆண்டி, எதுக்காக அடிச்சீங்க என்று சிறிது கோபத்தோடு கேட்டான். கல்யாணம் நிச்சயமான பொண்ணு, அதை புரிஞ்சுக்காம ஃப்ரெண்டோட வீட்டுக்கு போயிட்டு
ரொம்ப லேட்டாக வந்தாப்பா, அதுதான் கோபத்தில் அடிச்சிட்டேன். அதுக்கெல்லாம் அடிப்பாங்களா ஆண்டி? கல்யாணம் நிச்சயமானா என்ன, வெளியில் போயிட்டு வரக்கூடாதா? லேட்டானா இப்படி அடிக்கிறது? சரி, இப்போ இங்கே எல்லாருமே இருக்கீங்க, நீங்கள் எல்லாரும் தெரிஞ்சுக்கணுன்னு தான் நான் இதை இப்போ சொல்கிறேன். கருணை ஹாஸ்பிட்டலோட ஓனர் டாக்டர் சிவகுமார் எனக்கு ரொம்ப வேண்டியவர். இன்றைக்கும் அவர் எனக்கு ஃபோன் பண்ணியிருந்தார். ஓவியாவோட சாப்பாட்டில் பல்லி விழுந்த மாதிரி தெரியலை, விஷம் கலந்த மாதிரி தான் இருக்குது. அவங்க வீட்டில் சொல்லி யார் மேலேயாவது சந்தேகம் இருந்தால் போலீஸில் ஒரு கம்ப்ளைண்ட் கொடுக்க சொல்லுங்கன்னு சொன்னார். அதனால தான் நான் சந்தேகப்பட்டு இப்படியெல்லாம் கேட்டேன். வீட்டில் வேண்டாதவங்க யாராவது அன்னைக்கு வந்திருந்தாங்களா? அவங்க சமையலறைக்குள்ளே போனாங்களான்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க என்றான் கிரண். அனைவரின் மனதிலும் காவியா தான் வந்து நின்றாள். ஆனால் ஒருவரும் காவியாவை கிரணிடம் காட்டி கொடுக்க விரும்பவில்லை. ஒருவரும் அவள் மீது சந்தேக பார்வையை திருப்பாமல் தங்களை கட்டுப்படுத்தி கொண்டனர். சிறிது நேரம் சென்றதும் கிரண் விடை பெற்றான். கிரண் சென்றதும், அம்மா, எனக்கு ஒரு உண்மை தெரிஞ்சாகணும். நீங்கள் வெள்ளிக்கிழமை விரதமாச்சே, ராத்திரி தானே ஏதாவது சாப்பிடுவீங்க? பள்ளி விழுந்த அன்னைக்கு மட்டும் எப்படி உங்களுக்கு பசிச்சது என்று ஓவியாவின் அப்பா சந்தேகத்தோடு கேட்டார். காவியா மெல்ல எழுந்து செல்ல தயாரானாள். காவியா, நீ எங்கே போகிற என்று அப்பா கேட்க, பாத்ரூம் போகிறேன்ப்பா என்றாள். பாத்ரூம் எல்லாம் அப்புறம் போகலாம், முதல்ல நீ அங்கே உட்காரு என்றார் அப்பா. நீங்கள் உண்மையை சொல்ல போகிறீங்களா இல்லையா அம்மா என்று கோபமாக அம்மாவை பார்த்து கேட்டார். உண்மையை நான் சொல்லாமல் இருந்தால் அது தப்பாயிடும்பா. என்னாலையும் ஓவியாவை எப்பவும் கண்ணும் கருத்துமாக பார்த்துக்க முடியாது. ஒவ்வொரு நிமிஷமும் நான் துடிச்சிட்டு தான் இருக்கேன். என்னோட 2 பேத்திங்களையும் நான் இழந்துடுவேனோன்னு, வாரிசே இல்லாமல் இந்த குடும்பம் அழிஞ்சிடுமோன்னு கூட பயந்து பயந்து சாக வேண்டியதாக இருக்குது என்று பாட்டி கூற, அம்மா, நீங்கள் என்ன சொல்கிறீங்க? 2 பேத்திங்களையும் நீங்கள் ஏன் இழக்கணும் என்று அப்பா கேட்டார். ஓவியாவை காவியா கொன்னுட்டா காவியாவை போலீஸ் கைது பண்ணிடும். குடும்ப மானம் மரியாதை எல்லாம் போயிடும். குடும்பத்தோட விஷத்தை குடித்து சாக வேண்டியது தான் என்று பாட்டி கூற அனைவரும் நடுங்கி போயினர். அம்மா, நீங்கள் என்ன சொல்கிறீங்க என்று ஓவியாவின் அம்மா கேட்க, ஓவியாவுக்கு விஷத்தை சாப்பாட்டில் காவியா தான் அம்மா வச்சா. அவள் சமையல் அறையிலிருந்து விஷக்குப்பியை தூக்கி எறிஞ்சதை நான் என் கண்ணால் பார்த்தேன். நான் வெளியில் நிற்கிறத அவள் கவனிக்கல. அந்த பாட்டில் என்னன்னு எடுத்து பார்த்தப்போ தான் அது விஷக்குப்பின்னு புரிஞ்சது என்று பாட்டி கூறியதும் அம்மா ஓடி வந்து காவியாவை இழுத்து அடித்து நொறுக்கினார். யாரும் அதை தடுக்கவில்லை. பாவி பாவி, கடைசியில் கொலை பண்ணுற அளவுக்கு துணிஞ்சிட்டியேடி, நீ என்னோட வயிற்றிலே அடி பிறந்த என்று கேட்டு அடித்தவர் அப்படியே கீழே அமர்ந்து அழுதார். காவியா கல் போல் அசையாமல் அமர்ந்திருந்தாள். காவியா, உனக்கு என்னமாச்சு? நீ ஏன் இப்படியெல்லாம் நடந்துக்கிற என்றார் அப்பா. நான் கேட்ட எல்லாத்தையும் எனக்கு கொடுத்த ஓவியா கிரணை மட்டும் ஏன் தரல? அப்போ அவர் எவ்வளவு விலை உயர்ந்தவராக இருப்பார். இருக்கிறதுலையே பெஸ்ட்டு எப்பவும் எனக்கு தான் வேணும். அவரையும் எனக்கே தர சொல்லுங்கப்பா, நான் அவளை சும்மா விடுறேன் என்றாள் காவியா. காவியா, நீ ஏம்மா இப்படியெல்லாம் நடந்துக்கிற என்று பாட்டி வேதனையோடு கேட்டார். இல்லை பாட்டி, எப்போவுமே நல்ல பென்சில், பென்னு, ரப்பர், பொம்மை எல்லாத்தையும் ரொம்ப நல்லதாக எடுத்துப்பேன். இல்லைன்னா நல்லது ஓவியா கிட்ட இருந்தால் அதை அவகிட்ட இருந்து வாங்கிப்பேன். இப்போவும் நான் அப்படி தான் ஆசைப்படுறேன் என்று காவியா கூற எதுவும் பேச இயலாமல் அனைவரும் அவளை வியப்போடு பார்த்தனர். காவியாவின் மனதில் இப்படி ஒரு மனநோய் இருப்பதை ஒருவரும் இன்று வரை உணரவில்லை. முரளி, நீ சீக்கிரமாக காவியாவை ஒரு நல்ல மனநல மருத்துவர்கிட்ட கூட்டிகிட்டு போப்பா என்றார் தாத்தா. என்ன தாத்தா, என்னை பைத்தியக்காரினை முடிவு பண்ணிட்டீங்களா என்று கோபமாக கேட்டாள் காவியா. இல்லை காவியா, உனக்கு பைத்தியம் எல்லாம் இல்லை. ஆனால் உன்னோட மனசில் இந்த மாதிரி எண்ணங்கள் வரக்கூடாது, அது வளரவும் கூடாது, அது நல்லதில்லம்மா என்றார் தாத்தா. தன்னை பைத்தியக்காரி என்று மருத்துவமனையில் சேர்த்து விடுவார்களோ என்று பயந்தாள் காவியா. சட்டென்று நடிக்க துவங்கினாள். எல்லாரும் என்னை மன்னிச்சிடுங்க, நான் தெரியாமல் தப்பு பண்ணிட்டேன். இனிமே இது மாதிரியெல்லாம் நான் பண்ண மாட்டேன், எனக்கு பைத்தியம் எல்லாம் இல்லை என்றாள்.
காவியா, உனக்கு பைத்தியம்னு யாரும் சொல்லலை, ஆனா என்று தாத்தா கூற, அப்பா, அவ தான் தெரியாமல் தப்பு பண்ணிட்டேன்னு ஒத்துக்கிட்டாளே, இனி இது மாதிரியெல்லாம் பண்ண மாட்டா என்று அப்பா கூற, காவியா ஓடி வந்து அப்பாவை கட்டி அணைத்து அழுதாள். அப்பா, என்னை மன்னிச்சிடுங்க, தெரியாமல் பண்ணிட்டேன். ஓவியாவோட கல்யாணம் முடிஞ்சதும் என்னை சென்னையில் ஏதாவது ஹாஸ்டலில் சேர்த்து விடுங்க. போன மாதம் எனக்கு வேலை தர்றதா ஒரு கம்பெனி சொல்லியிருந்தாங்க, நான் அங்கே போய் வேலைக்கு சேர்ந்துக்கிறேன் என்றாள். அதை கேட்டதும் அனைவரின் மனமும் குளிர்ந்தது. உடனே காவியாவிற்கு ஒரு நல்ல வரனை பார்த்து முடிவு செய்து விடலாம், 6 மாதத்தில் திருமணத்தையும் நடத்தி விடலாம் என்று முடிவு செய்தார் அப்பா. சரி காவியா, நான் உன்னை அந்த கம்பெனி பக்கத்தில் இருக்க ஏதாவது ஹாஸ்டலில் கொண்டு போய் சேர்த்து விடுறேன் என்ற அப்பா ஓவியாவை நோக்கி திரும்பினார். இப்போதும் நடந்த எதையும் நம்ப முடியாமல் சிலையென அமர்ந்திருந்தாள் ஓவியா. ஓவியா, காவியா ஏதோ தெரியாமல் தப்பு பண்ணிட்டாமா, எதையும் நீ மனசில் வச்சுக்காத. எக்காரணத்தை கொண்டும் கிரணுக்கும் அவங்க அப்பா அம்மாவுக்கும் எதுவும் தெரிய வேண்டாம் என்றார். பதில் எதுவும் கூற இயலாது அமர்ந்திருந்தாள் ஓவியா. ஓவியா, நான் சொல்றது ஏதாவது காதில் விழுந்ததாம்மா என்று அப்பா கேட்க, சரிப்பா என்றாள். ஆனாலும் தன் சகோதரியை பழைய நிலையில் வைத்து பார்க்க மனம் அனுமதிக்கவில்லை. வீட்டில் அனைவரின் நிலையும் அதுதான். ஆனால் அதை அவளிடம் காண்பித்தால் ஓவியாவின் உயிருக்கு தான் ஆபத்து என்று அறிந்து அனைவரும் அமைதியாக இருந்தனர். தன்னை எல்லோரும் நம்பிவிட்டார்கள் என்று எண்ணி காவியா அடுத்த திட்டங்களை மனதில் வகுத்தாள். அலுவலகத்தில் இருந்து வந்த கிரண் மாடிக்கு செல்லாமலேயே ஹாலில் யோசனையோடு அமர்ந்தான். அலுவலகத்திலிருந்து வந்ததும் குளித்து உடை மாற்றி வந்த பின் தான் டீயை கூட குடிப்பான். ஆனால் இன்று அவனது செயலை கண்டு அப்பா அம்மா இருவரும் வியந்து ஒருவரை ஒருவர் பார்த்து கொண்டனர். அம்மா அவனுக்கு டீ கொண்டு வந்து கொடுத்தார். கிரண் யோசனையோடு அதை வாங்கி கொண்டான். கிரண், என்னப்பா ஆச்சு என்றார் அம்மா. அப்போது தான் வந்து ஹாலிலேயே அமர்ந்திருப்பதை உணர்ந்தான் கிரண். அம்மா, மனசுல குழப்பம், சந்தேகம், அதுதான். என்ன குழப்பம், என்ன சந்தேகம் என்றார் அப்பா. அப்பா, நான் இன்னைக்கு ஓவியாவோட வீட்டுக்கு போயிட்டு தான் வந்தேன். டாக்டர் சிவகுமார் எனக்கு ஃபோன் பண்ணி ஓவியா சாப்பிட்ட சாப்பாட்டில் விஷம் கலந்துருக்கிறதா சொன்னார். ஆனால் அவங்க பாட்டி பல்லி விழுந்த சாப்பாடை தான் ஓவியா சாப்பிட்டதா சொல்கிறாங்க. அவங்க வீட்டில் கேட்டால் யாருக்கும் எதுவும் தெரியலை. அதுதான் ஒரே குழப்பமாயிருக்கு. கிரண், இன்னும் 5 நாளில் கல்யாணம், அதுக்கப்புறம் ஓவியா இங்கே வந்துடுவா, நீ மனசை போட்டு குழப்பிக்காத என்றார் அப்பா. எனக்கு மனசே சரியில்லைப்பா, ஓவியாவை நாளைக்கு தாலி கட்டி வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்துடலாமான்னு கூட தோணுது என்றான். என்ன கிரண் இது, ஊரை கூட்டி பத்திரிக்கை வச்சாச்சு, திடீர்னு நீ அப்படி ஏதாவது பண்ணிட்டு வந்தா அது நல்லாவா இருக்கும்? ஊருக்காரங்களுக்கு சொந்தக்காரங்களுக்கு நம்ம என்ன பதில் சொல்வோம்? கொஞ்சம் பொறுமையாக இருப்பா என்றார் அப்பா. சரிப்பா என்றான் கிரண். இன்று கிரண் ஓவியா திருமணம். ஊரே கூடியிருந்தது. அனைவரின் முகத்திலும் மகிழ்ச்சி. காவியாவின் மனம் மட்டும் அழுதது. ஆனாலும் முகத்தில் சின்ன ஒரு புன்னகையை எடுத்து ஒட்டி கொண்டாள். ஓவியாவின் வீட்டாரின் கவனம் முழுவதும் காவியா மீதுதான் இருந்தது. ஓவியாவிற்கு ஏதாவது ஆபத்து காவியாவால் ஏற்படக்கூடாது என்று அனைவரும் கவனமாக இருந்தனர். திருமணம் முடிந்து ஓவியா கிரணின் வீட்டிற்கு செல்லும் வரை அவர்களுக்கு ஒரு நிம்மதியும் இல்லை. கெட்டி மேளம் முழங்க கிரண் ஓவியாவின் கழுத்தில் தாலி கட்டினான். ஓவியாவின் வீட்டார் நிம்மதி பெருமூச்சு விட்டனர். ஓவியாவை கிரணின் வீட்டில் விட்டுவிட்டு ஓவியாவின் வீட்டார் புறப்பட்டனர். ஓவியா கண்ணீரோடு அனைவருக்கும் விடை கொடுத்தாள். கிரண் அவளை தன்னோடு சேர்த்து ஆறுதலாக அவளோடு நின்றான். காவியாவின் மனம் நெருப்பாக கொதித்தது. காவியா வீட்டை அடைந்தான். தயாராக வைத்திருந்த பேகை எடுத்துக்கொண்டு அப்பாவுடன் சென்னைக்கு புறப்பட்டாள். தன் வீட்டாரை பிரிந்த துயரம் ஓவியாவை வெகுவாக வாட்டியது. கிரணுடனான வாழ்க்கை இனிமையானதுதான். ஆனாலும் மனதில் பெரிய ஒரு வேதனை, துக்கம் தொண்டையை அடைத்தது. மாலை ரிசப்ஷன் வீட்டிலேயே நடந்தது. கிரண் ஓவியாவின் கையை பற்றி இருந்தான். அவள் இப்போது வேதனையில் இருக்கிறாள் என்பதை நன்கு அறிவான். ரிசப்ஷன் முடிந்து அனைவரும் பிரிந்தபோது இரவு 10:30 ஆகிவிட்டது. கிரண் ஓவியாவை தன் அறைக்கு அழைத்து வந்தான். ஓவியா அவன் அறையை கண்டு வியந்தாள். அறை முழுவதும்
அவளும் கிரணும் இணைந்து எடுத்த புகைப்படங்கள் நிறைந்து இருந்தன. கிரணின் அறைக்குள் அடியெடுத்து வைத்த ஓவியாவிற்கு இன்ப அதிர்ச்சி. அறை முழுவதும் தானும் கிரணும் ஒன்றாக எடுத்த புகைப்படங்கள் நிறைந்திருந்தன. அவளது கண்களில் வியப்பு, உதட்டில் புன்னகை, முகத்தில் மகிழ்ச்சி. அவளுக்கு அது மிகவும் பிடித்திருந்தது. கிரண் பின்னால் நின்று அவளது இடுப்பை சுற்றி வளைத்து அணைத்தான். என்ன ஓவியா, பிடிச்சிருக்கா என்று அவளது கன்னத்தில் தன் கன்னத்தை உரசியபடி கேட்டான். ரொம்ப பிடிச்சிருக்கு என்றாள். ஆனாலும் அவள் முகத்தில் சிறு வேதனை ஒளிந்து கிடப்பதை கிரண் கண்டான். ஓவியா, அப்பா அம்மா கிட்ட பேசணுமா என்று கேட்டான். இப்போது அவளது கண்களில் கண்ணீர் துளிகள் எட்டி பார்த்தது. ஏய் ஓவியா, பக்கத்தில் தானே எல்லாரும் இருக்காங்க, எப்போ வேணாலும் போய் பார்க்கலாமே, நாளைக்கு காலையிலேயே கூட போலாமே என்றான். ஆனாலும் அவள் கண்களில் இருந்து முத்துக்கள் சிதறியது. சரி, உன்னோட ஃபோன் எங்க, எடுத்து அப்பா அம்மா கிட்ட பேசு என்றான். இல்லை, ஃபோன் என்னோட பெட்டியில் தான் இருக்கு. பெட்டியை எங்கே காணோம் என்று அறை முழுவதும் கண்களால் தேடி பார்த்தாள். ஓ, உன்னோட பெட்டியா, அது கீழே இருக்கு ஓவியா, நான் போய் எடுத்துட்டு வரேன் என்றவன் அவளை மெல்ல விடுவித்தான். அவன் அங்கிருந்து நகர அவனது கையை பற்றினாள் ஓவியா. வேண்டாம், காலையில் பேசிக்கலாம். அங்கிருந்த கடிகாரத்தை பார்த்தாள். அது 10:45 காட்டியது. எல்லாரும் இப்போ தூங்கியிருப்பாங்க என்றாள். ஓ, எல்லாரும் தூங்கியிருப்பாங்களா? ஆனால் இன்னைக்கு நம்ம 2 பேரும் தூங்க போகிறதில்ல, சரியா என்றவன் அவளை அப்படியே தூக்கி படுக்கையில் கிடத்தினான். அங்கு வார்த்தைகள் மௌனமாயின. உதடுகளும் விரல்களும் மட்டுமே பேசின. காவியாவும் அப்பாவும் சென்னையை அடைந்திருந்தனர். ஆனால் காவியாவிற்கு தங்க விடுதிகள் எதுவும் கிடைக்கவில்லை. என்ன காவியா இது, எந்த ஹாஸ்டலில் கேட்டாலும் ரூம் காலி இல்லைன்னு சொல்கிறாங்களே, இப்போ என்ன பண்ணுறது என்று அப்பா கேட்க, அப்பா, சென்னையில் எனக்கு மாலான்னு ஒரு ஃப்ரெண்டு இருக்காப்பா, நான் அவளோட உதவியை கேட்டு பார்க்கவா என்றாள். அப்படி ஒரு உதவியோடு காவியா சென்னையில் தங்க வேண்டிய அவசியம் எதுவும் இல்லைதான். ஆனால் காவியா சிறிது நாள் ஓவியாவிடமிருந்து தள்ளி இருப்பதுதான் நல்லது என்று அப்பாவிற்கு தோன்ற, சரிம்மா, உன்னோட ஃப்ரெண்டு நம்பர் இருந்தா கூப்பிட்டு பாரு என்றார். அப்பா, நான் நேற்றுக்கே அவகிட்ட ஃபோனில் பேசிட்டேன். அவங்க வீட்லேயே தங்கிக்க தான் சொன்னா, ஆனால் நான் தான் வேண்டான்னு சொன்னேன். நான் இப்போ ஃபோன் பண்ணி பார்க்குறேன் என்றாள். தன் கைபேசியை எடுத்து மாலாவை அழைத்தாள். ஹலோ மாலா, நாங்கள் சென்னை வந்துட்டோம், ஆனால் இங்கே எனக்கு எந்த ஹாஸ்டலும் கிடைக்கல என்றாள். காவியா, நீங்கள் இப்போ எங்கே நிற்கிறீங்க? நாங்கள் செம்மொழி பூங்கா பக்கத்தில் நிற்கிறோம் என்றாள் காவியா. எங்கள் வீடு பக்கத்தில் தான் இருக்குது, நான் இதோ சீக்கிரமாக வந்துடுறேன், அங்கேயே நில்லுங்க என்று கூறியவள் அழைப்பை துண்டித்தாள். அப்பா, மாலா இப்போ வந்துடுவா என்றாள். சிறிது நேரத்தில் மாலாவிடமிருந்து அழைப்பு வந்தது. காவியா தாங்கள் நிற்கும் இடத்தை சரியாக அடையாளம் காண்பித்து கூற, அடுத்த சில மணித்துளிகளில் ஒரு ஆட்டோ இருவரையும் உரசியபடி வந்து நின்றது. அதில் ஒரு அழகிய இளம்பெண் அமர்ந்திருந்தாள். காவியா அப்பா இருவரையும் ஆட்டோவில் அழைத்து கொண்டு தன் வீட்டிற்கு வந்தாள். அவளது வீடு மிகவும் அருகில்தான் இருந்தது. அவளது வீட்டில் அவளது பாட்டி மட்டுமே இருந்தார். மாலா, அப்பா அம்மா எல்லாம் எங்க என்று கேட்டாள் காவியா. அவங்க என்னை பாட்டி கையில் கொடுத்துட்டு நிம்மதியாக சொர்க்கத்துக்கு போய் சேர்ந்துட்டாங்க. 10 வருஷம் ஆச்சு அவங்க இறந்து. இப்போ நானும் பாட்டியும் மட்டும்தான் இங்கே இருக்கோம் என்றாள் மாலா. அந்த வீட்டில் 2 அறைகள் மட்டுமே இருந்தன. அதில் ஒரு அறையை காவியாவிற்கு கொடுத்தனர். காவியாவின் அப்பாவிற்கு ஒரு மன நிறைவு உண்டானது. காவியாவை பார்த்து கொள்ளுமாறு கூறிவிட்டு அப்பா அங்கிருந்து புறப்பட்டார். ஓவியா மாடியிலிருந்து கீழே வரும்போது ஹாலில் ஒருவரும் இருக்கவில்லை. அவள் சமையலறைக்குள் வந்தாள். பணிப்பெண்கள் காய்கறிகளை நறுக்கிக் கொண்டிருந்தனர். கிரணின் அம்மா சமையல் வேலையை பார்த்து கொண்டிருந்தார். அம்மா, நான் ஏதாவது உதவி பண்ணணுமா என்று கேட்டவாறே
அம்மாவின் அருகில் வந்து நின்றாள். ஓவியா, எழுந்துட்டியாம்மா? நீ எதுவும் பண்ண வேண்டாம், வேலையெல்லாம் முடிஞ்சிடுச்சு. கிரண் எந்திரிக்கலையா என்று கேட்டார். இல்லம்மா, தூங்குறாரு என்றாள். சரிம்மா, நீ ஒரு டீ மட்டும் போட்டு கிரணுக்கு கொண்டு போய் கொடு என்றார் அம்மா. அப்பாவை எங்கம்மா காணோம் என்றாள். அப்பா ஃபார்முக்கு போயிட்டாருமா என்றார் அம்மா. சரிம்மா, நான் அவருக்கு டீ போடுறேன் என்றவள் டீயை வைத்து 2 கோப்பைகளில் டீயை எடுத்துக்கொண்டு சமையல் அறையிலிருந்து வெளியே வர கிரண் ஹாலில் அமர்ந்து செய்தித்தாளை புரட்டி கொண்டிருந்தான். அட, நீங்க எப்ப எந்திரிச்சிங்க என்று வியந்தாள் ஓவியா. இப்பதான், ரூம்ல உன்னை காணோம், அதுதான் கீழே வந்தேன் என்றவனின் கையில் டீயை கொடுத்தான். டீயை வாங்கி பருகியபடியே செய்தித்தாளை புரட்டினான். ஓவியா ஹாலில் ஒரு ஓரத்தில் இருக்கும் தன் பெட்டியை கண்டாள். அவள் அதன் அருகில் வந்தாள். டீயை கீழே வைத்துவிட்டு அந்த பெட்டியை திறந்தாள். அதனுள் இருக்கும் தன் கைபேசியை வெளியே எடுத்தாள். அதில் ஒரு 10-15 மிஸ்டு கால்கள் கிடந்தன. அதை எடுத்து பார்த்தாள். எல்லாம் தன் தோழிகளின் அழைப்பு. வீட்டிலிருந்து ஒரு அழைப்பு கூட இருக்கவில்லை. ஓவியா தன் செல்லை வலது கையிலும் டீயை இடது கையிலும் எடுத்துக்கொண்டு கிரணின் அருகில் வந்து அமர்ந்தாள். கிரணின் கவனம் இப்போது ஓவியாவின் மீது தான் இருந்தது. என்ன ஓவியா, வீட்டுக்கு ஃபோன் பண்ணணுமா என்றான். ஆமா, காவியா சென்னை கிளம்புறதா சொல்லியிருந்தா. எதுக்காக காவியா சென்னைக்கு போறா என்று வியப்போடு கேட்டான். அவளுக்கு போன மாசமே ஒரு கம்பெனியில் வேலை கிடைச்சது. அவள் சும்மா தான் ஒரு வீடியோ கால் இன்டர்வியூ அட்டன் பண்ணா. அவளுக்கு வேலை கிடைச்சிருச்சு. ஆனால் அவளுக்கு போகிற ஐடியா எதுவும் இருக்கல. ஆனால் இப்போ வேலைக்கு போக ஆசைப்படுறா. என்ன ஓவியா இது? காவியா வேலைக்கு போய் சம்பாதிக்க வேண்டிய கட்டாயம் ஏதாவது இருக்கா? அப்புறம் எதுக்காக இவ்வளவு தூரம் போகணும்? வேலைக்கு போகணுன்னா இங்கேயே ஏதாவது வேலையை பார்த்துக்கலாமே. ஓவியா பதில் எதுவும் கூறாமல் அமைதியாக இருந்தாள். நீயாவது அவளை தடுத்திருக்கலாமே ஓவியா. அவளோட விருப்பம் அது, இதில் நான் என்ன சொல்ல முடியும் என்றாள். கிரண் வேறு எதுவும் பேசவில்லை. ஓவியா முதலில் அம்மாவை அழைத்தாள். ஓவியா, நானே கொஞ்சம் முடிஞ்சு உனக்கு ஃபோன் பண்ணணும்னு நினச்சேன். நீயே ஃபோன் பண்ணிட்டியே, எப்படிம்மா இருக்க என்றார் அம்மா. நல்லாதாம்மா இருக்கேன். அப்பாவும் காவியாவும் சென்னைக்கு இன்னைக்கு தானே போகிறாங்க என்று கேட்டாள். இல்லைம்மா, அவங்க நேத்தைக்கே போயிட்டாங்க. நேத்தே போயிட்டாங்களா? சரிம்மா, தாத்தா பாட்டி கிட்ட பேசணும். எங்கே அவங்க என்றாள். அவங்க கோயிலுக்கு போயிருக்காங்க, இன்னும் வரலம்மா. சரிம்மா, நான் அப்பா காவியாவுக்கு கூப்பிடுறேன் என்று கூறிவிட்டு அழைப்பை துண்டித்தாள். பின் அப்பாவை அழைத்து பேசினாள். அதன் பின் காவியாவை அழைத்தாள். ஆனால் 2 முறை ஓவியா அழைத்தும் காவியா அழைப்பை ஏற்கவில்லை. என்ன ஆச்சு ஓவியா என்றான் கிரண். காவியா ஃபோனை எடுக்கல. சரி, பரவாயில்ல, அவள் ஏதாவது வேலையாக இருப்பா, நீ அப்புறமா கால் பண்ணு என்றான். சரி என்றவளின் மனதில் வேணும்னே ஃபோனை எடுக்கலையா, இல்லை ஏதாவது பிஸியாக இருக்காளா என்ற சந்தேகம் எழுந்தது. 2 நாட்கள் கிரண் ஓவியாவை அழைத்து கொண்டு குன்னூர் சிம்ஸ் பார்க், ஊட்டி பொட்டானிக்கல் கார்டன், லேக், போட் ஹவுஸ் என்று சுற்றி திரிந்தான். ஓவியாவை ஒரு தேவதை போல் பார்த்து கொண்டான். அவனது அப்பா அம்மாவும் அவளிடம் அன்பை பொழிந்தனர். அவர்கள் அளிக்கும் அன்பை பன்மடங்காக ஓவியாவும் திருப்பிக் கொடுத்தாள். அந்த வீடு ஒரு சொர்க்கம் போல் இருந்தது. கிரண் தன் அலுவலக பொறுப்புகளில் மூழ்க துவங்கினான். 2 வாரம் ஓடிப்போனது. ஓவியா காலை சமையலறையில் வேலையாக இருந்தாள். இன்று முக்கியமான ஒரு மீட்டிங் இருப்பதாகவும் தான் 8:30க்கு அலுவலகத்தில் இருக்க வேண்டும் என்று நேற்று ஓவியாவிடம் கிரண் கூறியிருந்தான். சட்டென்று அது ஞாபகம் வர ஓவியா சமையல் அறையில் இருந்த கடிகாரத்தை பார்த்தாள். அது 8 மணியை காட்டியது. ஐயோ, அவருக்கு டீ கொடுக்கலையே என்று தனக்குத்தானே கூறிக்கொண்டு டீயை எடுத்துக்கொண்டு மாடிக்கு விரைந்து வந்தாள். ஆனால் படுக்கையில் கிரண் இருக்கவில்லை. குளியல் அறையில் பார்த்தாள், அங்கும் இல்லை. ஆனால் கிரண் ஓவியாவின் பின்னால் தான் ஒளிந்து நின்றான். அவள் திரும்பும் இடமெல்லாம் அவனும் அவளோடு சுற்றி சுற்றி அவள் பின்னாலேயே நின்றான். அதனால் ஓவியாவிற்கு அவனை காண இயலவில்லை. அவளிடம் இப்படி விளையாட வேண்டும் என்று அவனுக்கு ஒரு ஆசை. ஓவியாவிற்கு அழுகையே வந்துவிட்டது. ஐயோ, டைம் ஆயிடுச்சுன்னு போயிட்டாரா? என்கிட்ட சொல்லாம போக மாட்டாரே. இன்னைக்கு என்ன ஆச்சு? எதுவும் சாப்பிடவும் இல்லையே என்று தனக்கு தானே கூறிக்கொண்டாள்.
கிரண் அவள் கன்னத்தில் ஒரு முத்தம் கொடுத்துவிட்டு தான் விடை பெறுவான். அந்த இனிமையான முத்தத்தை இழந்த துக்கம், அவன் தன்னிடம் எதுவும் சொல்லாமல் எதுவும் சாப்பிடாமல் பசியோடு சென்று விட்டான் என்ற வேதனை அவள் கண்களிலிருந்து கண்ணீர் துளிகளை வர வைத்தது. ஓவியா டீயை அங்கிருந்த மேஜை மீது வைத்தாள். டேய் சூர்யா, இன்னைக்கு வீட்டுக்கு வாடா, உன்னை மொத்தத்தில் பட்டினி போட்டுறேன் என்றாள். ஓவியாவின் அந்த அழைப்பு அவனை வெகுவாக ஈர்த்தது. அவனுக்கு ஆனந்த அதிர்ச்சி. வாங்க போங்க என்று அல்லாமல் அவள் தன்னை இப்படி ஒருபோதும் அழைத்ததில்லை. அவன் சட்டென்று அவளை பின்னால் நின்று இறுக்கமாக கட்டி அணைத்தான். ஓவியா அதிர்ந்து போனாள். அவள் தன் நாவை கடித்து கொண்டாள். ஏய், நீ இப்போ என்ன சொன்ன என்று கிரண் கேட்க, ஐயோ சாரி, ஏதோ தெரியாம சொல்லிட்டேன் என்றாள். நீ தெரியாம சொன்னியோ இல்லை தெரிஞ்சே சொன்னியோ, ஆனா ஒரு தடவை கூட சொல்லி எனக்கு அது ரொம்ப பிடிச்சிருக்குடி என்றான். ஐயோ, அப்படியெல்லாம் இனி சொல்ல வராது, ஏதோ தெரியாம அப்படி சொல்லிட்டேன் என்றாள். ஆமா, என்னை பட்டினி போடுறதா சொன்னீங்க? பசிச்சா எடுத்து சாப்பிட எனக்கு தெரியாதா? உன்னையும் சாப்பாட்டையும் நீ என்ன தடுக்கவா போற என்று கேட்டவாறே அவளது இதழை நாடி சென்றான். தன் கையை வைத்து தடை செய்தாள் ஓவியா. மீட்டிங் இருக்கே, மறந்துட்டீங்களா? அட ஆமா, சரி நீ சீக்கிரம் போய் டிஃபன் எடுத்து வை, நான் இதோ இப்போ வந்துடுறேன் என்றான். ஓவியா கீழே சென்றாள். அவன் குளித்து உடை மாற்றிதான் இருந்தான். தன் உடையை சரி செய்து தன்னை ஒரு முறை கண்ணாடியில் பார்த்து கொண்டு புறப்பட்டான். இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்க. இதுவரைக்கும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. கதையோட அடுத்த பகுதியில் உங்களை சந்திக்கும் வரை விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.